இன்று 23ஆம் தேதி கார்த்திகை மாதம் 2025 உதிப்புக்குள் 117 வழங்கும் மகிழ்வான வணக்கம். இரவுக்கு பகல் இடம் விடுவது போல இறை அச்சம் ஞானத்தை பிரசவிக்கும் என்று இறைவனையும் என் அப்பா நேசக்காவையும் என் இனிய பெற்றோரையும் வணங்கி தண்டனிட்டு இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடா மோகனையும் கலைவாணி மோகனையும் வாழ்த்தி உங்கள் சேவை சமூகத்திற்கு தேவை என்று இந்த ஆண்டு சமூக ஒருங்கிசைவு ஆண்டு. இந்த சமூக ஒருங்கிசைவை மனதில் கொண்டு நவம்பர் மாதம் நமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகள் அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் இந்த மாதத்தை நினைவு கூறுகின்றோம். அந்த வகையில நாங்களும் இன்று இதை நினைவு கூர்ந்து நாங்கள் ஒரு மெழுகுதிரியை ஏற்றி ஒரு நிமிடம் அல்லது அரை வினாடிகள் எல்லாரும் அமைதியாக இருந்து நாங்கள் அவர்களுக்காக மைண்ட்ஃபுல்லா பிரார்த்திப்போம். சரி, நான் பக்கத்துல அதை எரிய விடுறேன், உங்களுக்கு தெரியும் தெரியாது எரியட்டுக்கும் என்று சொல்லிக்கொண்டு நன்றி. அதாவது இந்த போர்னால அது இராணுவத்திலையும் பல்வேறு இயக்கங்கள்லையும் இருந்து இறந்தவர்கள், சுனாமியால இறந்தவர்கள், இயற்கை அனர்த்தத்தினால இறந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்கள், மற்றும் இந்த 2ஆம் உலக யுத்தத்தால இறந்தவர்கள் எல்லாரையும் நினைப்போன்று எல்லாருடைய ஆன்மாக்களும் சாந்தி அடையட்டும் என்றும், அவர்களுடைய உறவுகள் இன்னும் இருக்கிற உறவுகள் தேடிக்கொண்டிருக்கிற உறவுகள் அமைதியும் சமாதானம் அடைய எங்களோட நாட்டுக்கும் அமைதி அடையவும், இந்த போர்கள் ஏற்பட்ட நாடுகள் திரும்பியும் போர்கள் ஏற்பட்டு மரணங்கள் ஏற்படாதவர்கள் ஒரு நிமிடம் நாங்கள் நினைத்து கொண்டு மனிதனாக வாழ நீங்கள் மடிந்து இறந்தீர்கள். அது பெற்றோராய், உற்றோராய், உறவினராய், நண்பராய், போராளிகளாய் ஆதலால் நீங்கள் புனிதர்கள் ஆனீர்கள் என தமிழே உன்னை உதட்டில் தேனாய் உச்சரித்ததாலா நாமும் எமக்காகவும் இறந்தார்கள் என்று எண்ணினிய தமிழே உன்னை வாழ்த்தி பாராட்டி கொண்டு இப்போதைக்கு வந்திருக்கிறது நம்மட உதிப்புக்கள் பேச்சாளர்கள் உங்களுக்கு தெரியும். வசந்தி விவேகானந்தம் லண்டன்ல இருந்து, சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம் லண்டன்ல இருந்து, நித்யா பாஸ்கர் லண்டன்ல இருந்து, இந்திரவேல் ரத்தினம் லண்டன்ல இருந்து. அவர் சில பேர்த்டே பார்ட்டி சில நேரம் பெற மாட்டார் சொல்லிக்கிற யசோதா கர்மலிங்கம் பிரான்ஸ்ல இருந்து நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இப்போதைக்கு நாங்கள் 3 பேரும் இணைஞ்சிருக்கிறோம். மற்றார்கள் செய்து எங்களுக்குள்ள ஒரு பழக்கம் என்றால் வர இல்லையென்றா பரவாயில்ல, அறிவிக்க பழகுவோம் என்று சொல்லிக்கொண்டு உண்மையில உங்களுக்கு தெரியும் எல்லாரும் ஆற்றலும் அறிவும் எங்களோட பயணிக்கிற எங்களோட உறவுகள் எல்லாரும் உண்மையில இவ்வளவு நேரம் வெள்ளனவே வந்து காத்திருந்து ஒரு சமூக உணர்வோட சமூக பொறுப்போட நாங்களும் சந்தோஷமா இருந்தோம். மற்றாக்களுக்கும் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை கொடுக்கறதுக்காக நினைச்சிருக்கிறோம். உங்களை எல்லாரையும் மனதார நானும் உங்களை வாழ்த்தி பாராட்டி கொண்டு இறப்பு நமக்கு ஒரு மாதிரி காட்டுறது. எப்படி இறப்பு மாதிரி காட்டுது, எப்படி நாங்கள் அவைகளை நாங்கள் பின்பற்றி வாழறோம். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன்னா, முதல்ல எங்கட குடும்பத்துல தொடங்குவோம். என் அப்பா உண்மையில ஒரு பெருமைக்காக இல்லை, என் அப்பா ஒரு ஜேபி, அப்பா ஒரு பிரின்சிபல், நிறைய பணத்தோட இருந்து வாழ்ந்தவர். ஆனா எனக்கு சில வசனங்கள் நான் முதலும் சொல்லியிருப்பேன். அப்ப அந்த கிராமத்துல போய் அப்பா பிரின்சிபலா இருந்தபடியும் அந்த கிராமத்திலேயே ஊர் எல்லாத்தையும் வேண்டிட்டேன். அப்ப எனக்கு சொன்ன வேற இருக்கா, அம்மா இந்த இடத்துல நாங்கள் ஹீல்ஸுகளை போட்டுதான் வர யாழ்ப்பாணத்துல படிச்சேன், இந்த ஊருக்கு வேற எங்கேயம்மா சிரிப்பு இல்லாம தான் வரணும். எனக்கு அது சில நேரங்கள் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நான் நடுவேன்னு நினைக்கிறேன்னா, நான் அந்த ஊருக்கு போக கொஞ்சம் அப்படி என்ன நினைக்கிறேன். இப்ப அந்த ஊர் எல்லாம் நிறையிட்டுது.
அப்ப என்று அந்த அந்த தாழ்ச்சி எப்படி அவருக்கு அப்ப வந்தது? நான் இப்படியும் தாழ்ச்சியா இருக்கணும் இப்படியும் என்று சொல்லி நான் நினைப்பேன். அப்ப என்ன செய்யணும்? என்ற அப்பாண்டிய நான் நான் பின்பற்றுறேனா? நான் வாழ்றேனா உண்மையில? உண்மையில வாழ்றேனா? என்று நான் இதான் ஒரு உதாரணம். சரி என்று சொல்லிக்கொண்டு சிவச்சந்திரிகானும் வரையில அப்ப இறப்பு நமக்கு மாதிரி காட்டுறன்ற அணியில ஆம், ஆம், யாரு இப்ப வசந்தி கதைக்கிறீங்களா? நீங்கள் அடுத்த ஆம். அணியா இல்லையண்ட அணியா? நான் வந்து இறந்தவர்களை பின்பற்றி வாழ்கிறோம். வாழ்குருவம் என்ற அணி என்ன? சரி யா. வசந்தி யாரு வசந்தி ஓகே ஓகே வாழ்கிறீங்கள் என்ற அணியில ஓகே பாப்போம் என்ன நீங்கள் வேற என்ன எப்படி நாங்க இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி என்று நீங்க கூட கருத்து சொல்லு. ம். அன்பான உரிப்பு உறவுகள் மற்றும் தளத்தை தந்த நராமோகன் குடும்பத்தினருக்கும் மற்றும் இந்த மாவீரர் தினத்தை எங்களுக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள். நான் என்ன சொல்லுகின்றேன்னு சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் எங்களோட காலத்துல இந்த ஊர்களை பார்த்திருக்கிறோம். சில பேர் அதை பார்க்கிற இல்லை. நாங்கள் இதெல்லாம் பார்த்து வந்த நாங்கள். ஆனா இந்த ஓர் இந்த இறப்பு இந்த பிறப்பு இது எல்லாமே வந்து காலங்காலமா நடந்து கொண்டே இருக்கின்றது. எங்கட ஆதி பாட்டன் சிவபெருமானை எடுத்துக்கொண்டீங்கன்னா நாங்கள் வழிபடுகின்றோம். ஏனென்றா நாங்கள் எங்கட சைவ சமயத்தின் முறைப்படி நாங்கள் வாழ்ந்த மனிதர்களைத்தான் கும்பிடுகின்றோம். சிவன், முருகன், ராவணேந்திரர், விஷ்ணு, கிருஷ்ணர் இவ எல்லாரும் வந்து வாழ்ந்து எங்களுக்காண்டி வாழ்ந்து எங்களுக்காண்டி விட்டுட்டு போன விடயங்களை நாங்கள் இன்றைக்கும் ஃபாலோ பண்றோம். அவர்கள் நடந்த முருகன் எல்லாம் எங்களுக்கு சைவமாக சாப்பிட சொல்லி சொல்லி சிவந்த காலத்துல ஆடு மாடுகளை பிடிச்சு அனிமலை பிடிச்சு சாப்பிட்ட காலம் இருந்தது. முருகன் காலத்துலதான் இந்த பயிர்களை உண்டாக்கி பயிர்கள் மூலம் வெஜிடேரியன் சத்தை உண்டாக்கினது வந்து முருகன் காலத்துல. அதை இன்றைக்கும் கந்த சஷ்டி என்றா என்ன, முருகன் கார்த்திகை விளக்குறன்னா மக்கள் இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் இன்றைய நாளடைவில் எடுத்துக்கொண்டீங்க நீங்கிற காலத்துல நடந்த போர்களை எடுத்துக்கொள்ளும். அப்படி என்ன இல்லைங்க அப்படி அதுக்கு ஒரு மறுப்பு இத மறுப்பு இதுல ஏதாவது மறுப்பு இருக்கோ சொல்லி போட்டு புதுக்கிறது டக்கு டக்குன்னு போவோம் டக்கு டக்குன்னு இப்ப இவ ரெண்டு விஷயங்கள் சொல்லிட்டா நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. என்ன இதுக்கு யாரு நித்யா நித்யா இல்லையன்றானியா நீங்கள் ஐயா பரவாயில்ல என்னென்றால் கதை இல்லை என்றானில இப்ப நித்யா பாஸ்கர் என்ன சொல்ல போறேன் இவன் கருத்துக்கு மறுத்து சொல்லி டக்கு டக்குன்னு போவோம் அப்படி சூடாகும் படப்பட எல்லாரும் கதை அல்ல ஒரு ஆள் கதை சொல்லி இருக்குமா கருத்துக்கு நான் மறுப்பு சொல்றதா இல்ல மறுப்பு இருந்தா சொல்லுங்க அல்லது பேசணும் இந்த பொய்யும் சொல்லலாம் நீங்கள் ஒரு பொய் அப்படி சொல்ல நானும் இறந்தவர்களை பற்றி இறந்தவர்கள் வந்து ஒரு மனித வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்து அவைகளையே நாங்க நினைவு கூற வேணும் என்றதான் நீங்க கேக்குறீங்க என்ன இந்த மாவீர நாள்ல நீங்கள் அவைகளை நினைவு இல்ல நீங்கள் அவைகளை பின்பற்றி வாழ இல்லை என்ற ஒரு அணி இருக்குது இந்த உலகத்தை அந்த அணிக்காகத்தான் நீங்க கத்துக்கிறீங்க. பின்பற்றி நிச்சயமா பின்பற்றி வாழ முடியாதுன்னு சொல்லல. அது நிச்சயமா பின்பற்றி வாழ வேணும். ஏன்னா அவ விட்டு சென்ற நல்ல நினைவுகள் இருக்குத்தானே, அதுகளை நாங்களே பின்தொடர்ந்து வாழ்றோம் என்று சொன்னா நாங்கள் அவைகளோட சேர்ந்து வாழ்ந்த காலங்கள்ல அவை விட்டு சென்ற நல்ல மெமோரியலை வந்து நாங்கள் எவ்ரி இயர் நாங்க நினைக்க வேண்டி இருக்குது. நிச்சயமாக நாங்க நினைக்க வேணும். ஒரு பண்புண்டா என்ன சொல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறாள் ஒரு பண்பு என்ன ஒரு பண்பு இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் யாருண்டாலும் என்ன பண்பு எங்களோட தமிழற்ற பண்பாடு என்றா வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தை முறையை வச்சிருக்கின்றோம். நாங்கள் விருந்தோம்பல் மற்றது இன்முகத்தோட மற்றவர்களை வரவேற்றுவது மற்றது வந்து புறம் சொல்றது இதுகளெல்லாம் எங்களோட நாங்கள் செய்யற இல்லை. மீதியே நாங்கள் ஆதி காலத்தில இருந்து யார் வந்தாலும் வீட்டுல வச்சு சாப்பாடு கொடுத்து அவர்களை அரவணைத்து அவர்களோட கஷ்டங்களை கேட்டு அவர்களுக்கு பண்பாடு தமிழக பண்பாடு. இந்த தமிழக பண்பாட்டுக்காண்டித்தான் இந்த உலகமே அடிபடுது. இருந்தா எங்களோட பண்பாட்டை பார்த்துட்டு வர்ற வெள்ளக்காரங்க கூட ஐயோ இப்படியா என்னன்னு நீங்க எல்லாம் சமைச்சு இப்படி கொடுக்குறீங்க இந்த அளவு சாப்பாடை சமைச்சு கொடுக்குறீங்க அவங்களா அவங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கவே 4 நேரம் யோசிப்பாங்க. பண்பு என்றது பழக்க வழக்கம். எங்கட பழக்க வழக்கத்தை தான் பண்பு என்று நான் சொல்றேன். நல்ல பழக்க வழக்கங்கள்
ஒருத்தரை உபசரிக்கிற முறைகள் அதெல்லாம் நான் நல்ல பண்பு என்று சொல்றேன். எங்களோட தமிழர் வாழ்க்கை முறையில ஒரு பண்பு வந்து நல்ல பழக்க வழக்கங்கள்னு நான் சொல்றேன். என்ன என்ன பழக்க வழக்கம் இப்ப நீ விட்டு சென்ற ஆக்கள் என்ன பழக்க வழக்கம் இது இல்லையென்று அணிக்கண்டா யசோதா அடப்போம். சரி யசோதா அடப்போறேன். யசோதா நீ எந்த அணி யசோதா இல்லையென்ற அணி என்ன வணக்கம் வாங்க எடுக்கும் இல்லையா அணி சரி இல்லையென்ற அணி அந்த நீங்கள் இல்ல இது வந்து ஒரு குரூப்புக்காக நீங்கள் அது பொய்யண்டாலும் அந்த குரூப்புக்காக தான் சரி யசோதா தெரியும் தானே சரி என்ன இல்ல நாங்கள் உண்மையை பின்பற்றல என்ன அனைவருக்கும் வணக்கம். இயற்கை இறைவனையும் வணங்கி பெற்றோருக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி உங்களுடைய இந்த எண்ணங்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தலைப்புக்குள்ளே செல்கின்றேன். அதாவது இறந்தவர்களை நாம் பின்பற்றி வாழ்கின்றோமா இல்லையா என்ற தலைப்பிலே இல்லை என்ற தலைப்பிலே உங்களோடு கருத்தாட வந்துள்ளேன். அதாவது வசந்தி அவர்கள் சொல்லி இருந்தா எங்கட விருந்தோம்பல் பண்பாடு எங்கட பழக்க வழக்கங்களை பார்த்து வெள்ளக்காரர் அதிர்ச்சியா பாக்குறாங்களான்னு நான் சொல்றேன். என்னண்டா எங்கட விருந்தோம்பல் பண்பாடுகள் எங்கட வழக்காறுகள் நாகரிகங்கள் எல்லாமே பண்பாடு பழக்க வழக்கம் வழக்காறுகள் எல்லாமே எழுத்திலையும் இலக்கியங்கள்லையும் அந்த நூல்கள்லையும் தான் இருக்கிறதே தவிர மக்களுடைய மனங்கள்லையும் நடைமுறை செயல்கள்லையும் இருக்கிறதான்னு கேட்டால் நான் 100க்கு 150 விழுக்காடு இல்லை என்றுதான் சொல்லுவேன். படிக்கிறார்கள் அதை இப்படி எங்கட முன்னோர் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்கேயாவது கருத்தரங்களை வச்சுக்கொண்டு 4 பேருக்கு கூடுற இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒழிய இது எப்படி சொல்லுறதுல இல்ல செயல்பாடு சொல்லுறது இல்ல. மன தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் அந்த குரல் ஒரு கருத்து. அப்ப அந்த உங்களோட மனம் எள்ள அளவு கூட உங்களோட மனதளவில எந்த விதமான குறைபாடும் காண முடியாத இடத்துல அந்த விருந்தோம்பலை நீங்க செய்ய வேணும். அது ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது, அனிச்சம் என்னது மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குறையும் விருந்து என்ற ஒரு அதாவது உங்களோட ஒரு அந்த அந்த அனிச்சம் அந்த பூ கொஞ்சம் நீங்க அந்த முகந்தாலே அது வாடி விடுமா, அப்படித்தான் நினைக்கிறேன். 2 காலத்துக்கு முதல் படித்தது. அப்படி உங்களுடைய விருந்தோம்பல்ல அந்த இடத்துக்கு மன மகிழ்ச்சியா இன்றைய காலகட்டத்தில யாராவது செய்யறீங்கன்னா இல்லையென்றுதான் சொல்லுவேன். ஐயோ படிச்சுட்டுதல் வரப்போகுதுகளே, எப்படா வருங்கள், எப்படா இதுகள் போகுங்கள், எப்படா நாங்க எங்கட வேலையை பார்க்கலாம்ன்ற மனநிலைதான் பெரும்பாலும். நீங்கள் அப்படி ஏதோ ஒரு ரோட்டில இல்ல கேட்டா என்னண்டா இந்த யசோதா என்னண்டா எல்லாம் வெள்ளத்துல இருக்குதா என்னண்டா நாங்கள் யாரும் பெருவினோம் அதாவது நான் வாங்க 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 வாங்கன்னா இப்படியா கூப்பிட்டு ஒரு டீ என்றால் கொடுக்க. ஆனா நாங்கள் யார்ட்டையும் வீட்டை போனா வரவே சொல்லலாம். சில நாங்க போயிட்டோம் அந்த கதவுக்கு பின்னாலே அந்த புத்தகம் எடுத்துட்டு போகும். அப்படித்தான் அது இப்ப இன்றைய அதான் என்னன்னு சொன்னா இப்ப நீங்க சொல்றீங்களோ இப்ப உள்ளுக்குள்ள மனதுக்கு உங்களுக்கு இப்ப அழுக்காறு இருந்தாலும் வெளியில அந்த வாங்கோ இருங்கோன்னு சொல்றமே அதுதான் அந்த எங்கட முன்னோர்கள் கடைபிடித்தது இயல்பா எங்கள்கிட்ட வருது. விளங்குதான். அதை நாங்கள் உணர்வு ரீதியாக செயல்படுத்துறோமாண்டா என்ற கேள்விக்கு தான் நான் இல்லையென்று சொல்றேன். ஏனென்றால் இப்ப என்னண்டு அந்த அந்த பழமொழியும் இப்ப வேறு ஏதோ ஒரு பழமொழி என்று சொல்லி நம்ம அந்த முழு பூசணிக்காய சோத்துக்க மறைக்கிறன்றதுக்கு அன்றைக்கு வேறு ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன். அப்ப அதையும் சொல்ல முடியாது. அதாவது இப்ப சொல்லுவார்கள் பூனை கண்ணை மூடிக்கொண்டு பால் குடித்தால் அந்த பூனை நினைக்குமா நான் கண்ணை மூடிக்கொண்டு பாலை குடிக்கிறேன் மற்றவைக்கு தெரியாதுன்னு. இப்படி இப்ப நாங்கள் எங்களை போனாலே மற்றவனும் என்னட்டு எனக்கு எந்த எண்ணம் உயர்வானது நான் நினைக்கிறத நான் நினைச்சு எந்த செயல்ல எந்த உள் மனது இந்த உள் மனதின் எண்ணத்துக்கும் எந்த வெளி செயற்பாட்டின் வேறுபாட்டையும் வீட்டுல வாரவரோ அல்லது நான் ஆர அந்த கணம் பண்ணுகிறனோ அவர் புரிந்து கொள்ள மாட்டாருன்னு நீங்க நினைப்பீங்க. என்னட்டு நீங்கள் அவரை விட உயர்ந்தவர் நினைச்சு கொள்ற எல்லாரும் இதுக்கு நாம மறந்து சொல்ல போறீங்களோ அதோட புது
ஜசோக்கு மரபு சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா, நாங்கள் இப்போது வாழும் உலகம் ஒரு விஞ்ஞான உலகம். நாங்கள் கூட்டு வாழ்க்கையும் எங்கட சமூக ஒற்றுமையோட நாங்கள் வாழ்ந்த காலங்களை நினைச்சு பாருங்க. பக்கத்து வீட்டுல அண்ணன் சொந்தங்கள் கூட இல்லாம கூட இருந்திருக்கலாம் அந்த காலத்துல. ஆனா எங்கட நிலத்துல நாங்கள் வாழும் போது எவ்வளவு பண்பாக வாழ்ந்த நாங்கள். இங்க நீங்க புலத்துல நீங்கள் ஒரு மிக்ஸ் சொசைட்டி, மிக்ஸ் சமூகம், நாஸ்திகர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், எத்தனையோ விதமான மக்களோட நீங்கள் வாழுகின்றீர்கள். எத்தனையோ வாழ்க்கை சுமைகள், இதுகள் எல்லாமே கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? பழைய ஆக்கள், இறந்த ஆக்கள் இதெல்லாம் கஷ்டம்னு சொல்றீங்க? இல்ல இல்ல, எங்கட சமூகம், இந்த தமிழ் சமூகம் அன்று எப்படி வாழ்ந்தார்களோ அவர் இன்றைக்கும் அப்படித்தான் வாழ பார்க்கிறார்கள். இன்றைக்கும் ஒரு அந்தியடிக்கு போடி வந்தான் 31வது நாட்டு ஒரு 100 வயது ஆஞ்சி, 100வது வயது இப்ப ஜனவரியில வரப்போது பார்க்கிறேன். அவன் இது திணிக்கு போயிட்டு வந்தான். உண்மையிலேயே அங்க வந்த பிள்ளைகள், வந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் இன்னும் அழகாக இன்னும் அவாவை பற்றி அந்த 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 அம்மா பற்றி சொன்ன வசனங்களை நீங்க கேட்டீங்களா? அந்த அவ ஒரு ஒரு டீச்சர், அந்த டீச்சர் நான் எப்படி வாழ வேணும் என்றதை அந்த மாதிரி வாழ்ந்து காட்டினவ. அவதான் இந்த பூமியிலேயே உண்மையிலேயே அவ ஒரு கடவுளாக போற்றப்பட வேண்டியவ. ஏன்னா ஒருத்தனுக்கு கஷ்டம்னா உடனடியா முன்னுக்கு நிற்பா, முன்னுக்கு நின்று கஷ்டம். ஆனா அவருக்கு தெரியும் யாருக்கு உண்மையான கஷ்டம் இருக்குன்னா அவைக்கு உடனடியாக உதவி செய்து, இப்படி எத்தனையோ பேர் வீடுகள் எரிஞ்சிருக்குது, அந்த நேரங்கள் எல்லாம் உடனடியாக தன்னிட்ட இருந்தது காது தோடு அதுகளை உடனும் கொடுத்து அவர்களை வாழ வைத்தவன். அப்படி நல்ல ஆக்களே செய்தவா. அது சில நேரம் வச்ச காசை எடுத்துட்டு போனா கூட வச்சு சொல்ல மாட்டாவா. நானும் யசோதாண்ட இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஏன்னு சொன்னா அவ சொல்றா 100 விழுக்காடு மக்கள்கிட்ட இந்த பழக்க வழக்கங்கள் இதோட பற்றி நினைக்கணுமே ஒழிய அதை செயற்படுத்தணும் இல்லை இந்த நாட்டில் என்று சொல்லி. ஆனா உண்மையில அப்படி சொல்லல. 100 விழுக்காடு எங்கட மக்கள் இந்த மல்டி கண்ட்ரி சொசைட்டில இருந்தாலும் அந்த எங்கட மக்கள் கோயில், மற்றது விரதங்கள், இந்த கலை, கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள்ல எங்கட மக்கள் முன்மாதிரியாத்தான் இங்க திகழினம். அத நான் அவா சொல்றதை இருக்கணும். சரி, இன்றைக்கு பாருங்க, எத்தனை பேர் உங்களோட வீட்டை ஒரு ஆள் ஒரு வயது போன ஆள் இருக்குது, அந்த ஆளை கூப்பிட்டு வீட்டை ஒரு வேலை செய்யணும், அல்லது வீட்டை கூப்பிட்டு ஒரு தேத்தனை கொடுக்கணும். எத்தனை பேர் இருக்கலாம்? இல்ல. இதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கும் அந்த ஏட்டைக்கும் விரதத்துக்கும் சரி அதுகளை நிக்காமல் வேற என்ன விஷயம் கருத்தை நான் என்ன விடயத்துக்கு வாரன். எங்களுடைய தலைப்பு இன்று நாங்கள் இதை கடைபிடிக்கின்றோமா இல்லையா? நான் இந்த பயணம் அதிகம் செய்வதுண்டு. பயணம் செய்வதுன்னா நான் ஒரு அலுவலுக்காக போனால் அந்த அதாவது பிள்ளையான விடயம் தான் எந்த குறிக்கோளை விட்டு கொஞ்சம் விலகி வேற திசை மாறிடுவேன். அப்படி நான் பயணம் போய்க்க பலரை சந்திக்கும் போது உரையாடுறது உண்டு. சமீபத்துல ஒரு வயோதிபரை நான் பரிசுல சந்திச்சேன். இப்ப அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள், அது சரிதானே? இப்ப அந்த வயோதிபர் சொன்னா 80 வயது மதிக்கத்தக்கவர், தமிழர். பிள்ளைகளால பராமரிக்க முடியாது, அதாவது மகன் மனம் முடித்த பிறகு மனைவிக்கு விருப்பம் இல்லை. அவர் அந்த பொது போக்குவரத்துல ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார். என்ன முன்பின் தெரியாது, நான் அன்றுதான் அவரை சந்திக்கிறேன். சில வார்த்தைகள் உரையாடி தமிழ் அப்படி என்றாப்புல உரையாட கொண்டு போனா அவர் ஏதோ நீண்ட காலம் பழகிய ஒரு உறவு மாதிரி எனக்கு தன் பிரச்சனை முழுக்க சொல்லுகிறார். என்னன்னு சொன்னால் அந்த மகன் மன வாழ்க்கைக்கு பிறகு அந்த தந்தையை அந்த பராமரிப்பின்றி விட்டு விட்டார். அவர் தனக்காக ஒரு வீட்டையோ தனக்காக ஒரு பணத்தையோ சேர்த்து வைக்காதல தெருவில் இருக்கிறார், விளங்குதானே? அப்ப இது இப்ப நீங்கள் இருக்கைக்கே செய்யல.
இருக்கே பார்க்கல முடியல. என்ன வாழ்க்கை நீங்க சொல்றீங்க இங்க வந்து பண்பாடு கலாச்சாரத்தை கோயில்கள் இந்த நாட்டுல தர்ற காசுக்கும் அகதியத்துக்கு கொடுக்குற காசுக்கும் வாழ முடியாதவன் ஒரு நாட்டிலுமே அது உங்களுக்கு சோம்பறித்தனத்தை உண்மையில அப்படியும் இருக்கணும். நான் சொல்றேன் நீங்கள் அந்த கொண்டாட்டங்கள் இருக்குதானே இன்றைக்கு நீங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றுவர்களாக இருந்தால் இந்த புலம்பெயர் நாடுகள்ல மக்கள் புலம்பெயர்ந்து இப்படி வாழ வழிகிட்ட அப்புறம்தான் எங்களுக்குள்ளே உடைய ஒற்றுமை எல்லாம் சின்னஞ்சின்னனாக நொறுங்கி அதாவது உறவுகள் 6, 7 சகோதரம் என்று ஒரு வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக மனம் முடிச்சு போனா பிறகும் ஒற்றுமையா வாழ்ந்த குடும்பங்கள் இன்னைக்கு அக்கா அழைக்காம அண்ணன் ஒரு கொண்டாட்டத்தை செய்வார், தம்பி அழைக்காம அக்கா தண்ட மகனுக்கு ஒரு பெரிய உலகத்துல உள்ள எல்லாரையும் அழைச்சு ஒரு கொண்டாட்டத்தை இப்படிதான் இருக்குது. தலைப்புக்கு வாங்க. அப்ப இப்ப இறந்த ஆக்கள் தலைப்புக்கு டக்குன்னு கொண்டு வாங்க சின்னனா. என்னென்றால் இப்ப உண்மைதான் இவ்வாறு அந்த உண்மையில எங்களோட கலாச்சாரங்கள்ல எங்களை இறந்த ஆக்கள் அவைகள் செய்ததுகள் உண்டு. நாங்கள் எங்களோட அம்மா அப்பா எல்லாம் இவ்வளவு சண்டை பிரச்சனைகள் அவ குறைவு அப்படி இருந்தா கூடி உறவுகளை தான் முதல் அழைப்பினும். இப்ப வந்தவர் எல்லாம் இருப்பினும் சகோதரங்கள் ஒன்றும் இருக்காது. பழமொழி சொல்வார்கள் ஊர் 2 பட்டால் கூத்தாடி கொண்டாடுவார்கள். அப்படித்தான் இந்த உறவுகளை உடைத்து விடுவார்கள் சிலர். அதான் சரி. இப்ப இந்த தலைப்புக்குள்ள இல்லைங்கோ, இந்த இறப்பு எங்களுக்கு மாதிரி காட்டுதா? இறந்தவர்கள் விலை அதுக்குள்ள நில்லுங்க கொஞ்சம் விலை போற மாதிரியும் கிடக்குது, உள்ளுக்கே நிக்கிற மாதிரி. சரி இப்ப நிதியாடுவாரன் இப்ப மாறி மாறி கதைங்க. 3 பேர் தானே, 4 பேர் நிக்கிறீங்க, மாறி மாறி கதைங்க. இந்த இந்தியாலையும் கிடையாது டக்கு டக்குன்னு கருத்து வந்தா குட்டியா சொல்லிட்டு டக்குன்னு வாங்க. இப்ப சொல்லுங்க வேற எப்படி இப்ப உங்களோட அம்மா ஒவ்வொரு தரம் உங்களோட அம்மாவை முதல் கொண்டு ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுடா தாயடா அது தந்தையடா. இப்ப உங்களோட ஒரு தந்தையும் தாயும் ஒரு எங்களுக்கு நல்ல ஒரு விலகு வழிகாட்டி. இப்ப எந்த அம்மா செத்துட்டா, இந்த அப்பம்மா செத்துட்டா, இந்த மாமி செத்துட்டா, இந்த அம்மா செத்துட்டா, அப்ப எந்த அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே செத்துட்டா. ஆனா நான் இந்த அம்மாவும் செத்துட்டேன். இந்த அம்மாவை நான் யோசிக்கிறேன் எப்படி உங்களுக்கு ஒரு அப்பாண்ட கதை சொன்னேன். சரி இப்ப அப்பாட்ட வாங்க எல்லாரும் டக்குனு கண்டு குட்டியா உங்களோட அப்பா செத்துட்டார். உங்களுடைய அப்பாண்ட என்ன ஒரு விஷயம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆட்கள் நீங்க சொன்ன மாதிரி தெருவில் விடாதீங்க. காசு மட்டும் இல்லை, உறவுகள் உணர்வுகள். வெளிநாட்டுல காசு மட்டும் ஒருவனும் காசுக்கு ஏங்குற இல்லைங்க. ஒரு வார்த்தை நல்லா இருக்கிறியா சாப்பிட்டியா கேட்டு பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். காசு என்னப்பா காசு. அப்ப இந்த அப்பாவை பற்றி ஒவ்வொரு தரம் ஒரு டக்கு குயிக்கா சின்ன நித்யா அடுத்த நித்யா உங்களோட அப்பா உங்களுக்கு இருக்கிற சரி ஒரு அப்பா வேற ஒரு அப்பா இது உங்களோட அப்பா இருக்கிற சரி இன்னொரு அப்பா செத்து வேற இருக்கிறாரு. அவர் இல்ல அப்பப்பா இல்ல இருந்துட்டாரு. சரி அவர்கிட்ட ஏதோ ஒரு அனுபவம் உங்களுக்கு வாழ வச்சிருக்கு, அது என்ன? எனக்கு எங்கட அப்பப்பாவை பெருசா ஞாபகம் இல்ல, இறந்துட்டார். நான் சின்ன வயசுல இறந்துட்டாரு அவருக்கு. நாங்க அவரோட போன சின்ன வயசு ஒரு 7-8 வயசுல விளையாடின ஞாபகங்கள் தான் இருக்குது எனக்கு. நாங்களாம் அப்பப்பா மடியில போய் இருந்து விளையாடுறது, எங்களை தூக்கி மேலே எறிஞ்சு விளையாடுறது, அந்த நினைவுகள் எல்லாம் அந்த நினைவுகள் எனக்கு எப்பவும் வந்து கொண்டிருக்கும். எங்கட அப்பப்பா வந்து எங்களை இப்படி தூக்கினவர் இப்படி விளையாடினவர், அந்த நினைவுகளை வந்து இன்றைக்கும் எங்களால மறக்க முடியாது. இந்த நினைவுகள் வந்து போய்கொண்டுதான் இருக்குது இது வரைக்கும் எங்களுக்கு. அது உண்மை, அது யாராலும் மறக்க முடியாது. எனக்கு வேற பெருசா சொல்றதுக்கு தெரியல. எத்தனை நீங்க கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கிறீங்க, எத்தனை பேர் உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் உங்களோட கூட்ட பிள்ளைகளை தூக்கி மடியில வச்சிருக்கிறீங்க, எத்தனை பேர் கொஞ்சம் எத்தனை கதை சொல்லி இருக்கிறீங்க. இப்ப பார்த்தா இல்ல, கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்தாலே ஐபேண்டோட இருக்கிறேன். அப்ப ஒரு கதை சொல்றீங்களா உங்களோட பேரன்மாரோட போய் கூப்பிட்டு கதைக்கிறீங்களா? அது உங்களோட நேசமா இருக்குதா? இப்ப எத்தனையோ பேர் ஒரு கிராண்ட் பேரண்டா இருக்கிற வசந்தி நீங்கள் அப்படி செய்யறீங்க. அப்ப எல்லாரும் அப்படி செய்கிறீங்களோ? எல்லாரும் அப்படி இல்லை உண்மையில. சரி அடுத்த ஆள் வசந்திட்டு போ. உங்களோட அப்பா அப்பா இருக்கிறார். என்னுடைய அப்பா என்னுடைய அம்மம்மா என்னுடைய அம்மப்பா எல்லாம் வந்து பாமர் கூட்டம் தான் செய்கிறேன். ஆனா எனக்கு இன்றைக்கும் கண்ணீர் வரும் அவர்களை நினைச்சால். எவ்வளவு கஷ்டப்பட்டு
அந்த காலத்துல மண் வெட்டியால வெட்டி இந்த தேங்காய் உரிக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அப்படி இருந்தும் எங்களுக்கு எவ்வளவு டேஸ்டியான சாப்பாடுகள் அந்த நேரத்துல எங்களுக்கு காலமா வந்தா என்ன, பின்னேரம் பள்ளிக்கூடத்தால் வந்தா என்ன, இவ்வளவு எங்களுக்காக வச்சு கொண்டு இருப்பார்கள். அந்த அந்த மாதிரியான வாழ்க்கையில நாங்கள் இப்ப எங்க பிள்ளைகளுக்கு இங்கெல்லாம் நாங்க வேஸ்ட் நோகத்துல இருக்கிறோம், எடுத்து மற்ற வேலையிலும் என்ன குக்கர்லும் போட்ட உடனே 2 நிமிஷத்துல வருது. உலகத்துக்கு காலம் மாறிவிட்டது. ஆனா எங்கட அப்பாவை தங்கள் கூட்டத்துல செய்தும் அந்த கோயில் திருவிழாக்கள் என்று சொன்னா சன்னதி மற்றது வள்ளியில கோயில் மாவட்டம் கோயில் மூட்டையா அரிசி வேண்டிக் கொண்டு அங்க சமைச்சு கொடுக்குறோம் நாங்க. அதுவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு 2-3 நாளைக்கு முதலே போய் மரக்கறி இல்லாம நின்று விடிய காலங்க 4 மணிக்கு போய் அந்த தேரிலாண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் அவர்கள் என்னன்னா இந்த உலகத்துல நாங்கள் பிறந்த நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சத்தை எங்களால மக்களுக்கு உதவி செய்ய வேணும்ன மனப்பான்மையோட வாழ்ந்து அதை இன்றைக்கு நாங்க செய்யறோம் இல்லையாண்டு இல்ல. ஆனா அது அந்த இங்க இருக்கிற மக்களுக்கு அந்த தேவையல் இல்லை. ஏன்னா இங்க எல்லாருக்கும் வசதியா கொடுக்கணும். அதை நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு உண்மையிலேயே அங்க கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்குறதா உண்மையிலேயே புண்ணியம். இருக்கிறவனுக்கு கொடுத்து அதனால பிரயோசனம் இல்லை. ஆனா மக்கள் உணர்றார்கள். உண்மையிலேயே நாங்க இந்த ஸ்ரீலங்கால நடந்த ஊர்ல 40 மில்லியன் பீப்புள் செத்தது அழிஞ்சது. இன்றைக்கு நீங்க போய் பாருங்க, அங்க மக்கள் தங்களால ஏறக்கூடிய அளவு இந்த வெளிநாட்டு காசுகள்ல தான் அவர்கள் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் உண்மையிலேயே பெருமை நினைச்சு பார்த்தா பெருமைதான். அங்க எவ்வளவோ துரோகம் நடக்குன்றது அது எல்லாத்தையும் தூக்கி பார்த்தா வாழ முடியாது. அது அடுத்த போய் போமா இப்ப அப்பா உண்மைதான். அந்த என்ன சொல்லுங்க என்ன ஊட்டிக்க அந்த காலத்துல இருந்து எங்களுக்கு கொடுக்க வேணும்ன்றத படிச்சுட்டாரு உண்மையிலே. இப்போ நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு இங்க சொல்லி கொடுக்கிறோம். ஆனா அவர்கள் அதை அதை கொடுக்கறது என்னன்னா இங்க தேவையில்லை. தன்னோட ஒருத்தவன் கண்ணிலும் பார்க்க நல்லா இருக்கிறான்னு ஏன் கொடுக்க வேணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த அங்க ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குதோ இல்லையோ அப்படி தெரியல. அது விளங்குது இல்லை. அதான் சொல்ல இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருந்தும் மனம் நிறைய இருள் இருக்கும் சொல்லிக்கணும். உண்மைதான். அதை நாங்கள் எங்கட பெற்றோரிடம் தான் பெற்றோர் எங்கட கிராண்ட் பேரண்ட்ஸோட தான் அதை படிக்கணும் நாங்கள். அது உண்மையில நாங்களும் அப்படி வாழணும். யசோதா உங்களோட அப்பா அப்பா பேருந்து அம்மா அப்படி போய் எல்லாரையும் தொடுவோம். நச்சுன்னு சொல்லுங்க டக்கு. வாய்ப்புக்கு நன்றி. அப்பா என்று சொன்னால் எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. 2 சகோதரர்களும் மாவீரர்கள் ஆனார்கள். அப்படி அதுக்கு பிறகு 2009 நிறைய பேர் என்னுடைய அக்காவின் மகன் மற்றும் இன்னும் ஒருவர் இப்படி காணாமல் ஆக்கப்பட்டார்கள். இப்படி ஒரு 10 பேரை இழந்திருக்கின்றோம். அப்பா என்றால் எனக்கு 10 வயதில் இருக்கே அவர் இறந்து விட்டார். ஆனால் எனக்கு யாரு நித்யா சொன்னது போல அவன் அப்பப்பா அந்த நினைவுகள் குறைவாக இருப்பது போல எனக்கும் அந்த நினைவுகள் இல்லை. ஆனால் அந்த இதுக்குள்ள ஒரு விடயத்தை சொல்லிட்டு வரேன். நாங்கள் இந்த வயதிலேயே நினைவுகள் இல்லை என்று சொல்கின்றோம் என்றால் இன்றைய இனி வரும் தலைமுறைகள் எப்படி சொல்வார்கள் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். ஆனால் எனக்கு நினைவிருக்கிறது எப்படி என்றால் எனக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. ஒரு உயர்தர படிப்பு முடித்து ஆசிரியர் கல்லூரியிலே படிக்கின்ற போது அங்கே என்னோட கூட படிக்கின்றவர்கள் அப்பாக்கள் வருவார்கள் அவர்களை பார்க்க. எனக்கு 22-23 வயதிலே தான் எனக்கு அந்த கவலை என்னை தொற்றி கொண்டு எனக்கு அப்பா இருந்தா என்னையும் பார்த்திருப்பேரேண்டு. அப்ப அந்த 15-16 வயதுல இல்லாத ஒரு கவலை எனக்கு அப்போது எனக்கு அடிக்கடி வரும். அப்ப நான் அதற்கு பிறகு என்னுடைய அப்பாவை பற்றி தேட வழிகிட்டேன். எப்படின்னா என் அப்பாவை அம்மாவுக்கு தெரியும் அப்பாவை பற்றி, எனக்கு மேலே இருக்கிற அக்கா அண்ணாக்களுக்கு தெரியும், அப்பாவோட பழகினாக்களுக்கு தெரியும். அப்படி கதைக்கும் போது இன்று வரைக்கும் அப்பாவை தெரிஞ்சவர்கள் அல்லது அப்பாவின் நினைவு இருக்கிறவர்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்வதே உண்டு. அதுக்காக தான் சொல்றேன் என்றால் இந்த தவறை எங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது இனிவரும் சந்ததியில இருக்கிற பிள்ளைகளுக்கோ விடக்கூடாது.
அதை நாங்கள் சொல்லிக்கொண்டு எங்கட பிள்ளைகள் கேட்க இல்லைன்றதுக்காண்டி எங்கட அம்மா பற்றியோ எங்கட அப்பா பற்றியோ சொல்லாமல் விடக்கூடாது. இன்றைக்கு அவர்கள் அக்கறைப்படுத்தா விடலாம், இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு நினைவு வரும் நாங்கள் சொன்னது. அப்ப என்னுடைய அப்பா நினைவு என்றால், கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. அதாவது நீ ஏழ்மையா எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டையும் கடைபிடிக்க வேண்டும். அப்ப ஒரு மற்றது நேர்மை, மற்றது என்னதான் உங்களுக்குள்ள உங்களோட குடும்பத்துக்குள்ள எவ்வளவுதான் கஷ்டம்னாலும் மற்றவர்கிட்ட போய் அந்த இறந்து நிக்கிற தன்மை இல்லை. அப்ப இதெல்லாம் நான் என் 10 வயது எனக்கு தெரியாது. இதே எனக்கு மேல இருந்தவர்கள் வயது கூடினவர்கள் தான் சொல்லுவார்கள், இப்படித்தான் என்னுடைய அப்பா இப்படித்தான். அம்மா வந்து சொன்னால் அம்மா சொல்லுவா இப்படி என்ன நெடுகளும் வலுவழுத்த உறவுகள் பல இருக்கிறத விட ஒரு வலுவான உறவு இருந்தா காணுமென்று. அப்ப எங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு இதன்ற இல்லை. ஆனா இப்ப வளர வளர அதுக்கானதான் நான் சொல்றேன், சொல்லுங்கோ பிள்ளைகள் கேட்காட்டிக்கும் அவர்கள் உங்களை பேசின என்ன இதெல்லாம் உங்களோட பிரச்சனை என்று சொன்னாலும் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கோம். ஏனென்றால் நாங்கள் இப்ப நினைச்சு பாக்குறோம், அப்ப எங்களுக்கு 15, 16, 20 வயதுல எங்களோட அம்மா அப்பாக்கள் சொன்னதுகளை ஏதோ ஒரு வகையில நாங்கள் எங்களோட வாழ்க்கையை கொண்டு வரோம். இப்ப நான் இதுல சொல்லுறேன் என்ன அம்மா சொன்னது இப்படி நிறைய விடயங்கள். என்னன்னு சொன்னா நாங்க உண்மையிலேயே எங்கட பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு உண்மையா அந்த தமிழ் சொசைட்டி உண்மையிலேயே சரியா கஷ்டப்பட்டு எங்கட பழைய நினைவுகளை எங்கட பிள்ளைகளுக்கு ஊட்டிக்கொண்டேதான் இருக்க வேணும். ஏன்னா அவைகளுக்கு நாங்கள் இடங்களை துளைச்சு விட்டோம், வாழ்க்கை முறையை துளைச்சு விட்டோம், எல்லாத்தையும் துளைச்சு நாங்க வேற ஒரு பூமியில வாழுகின்றோம். அங்க மல்டி சொசைட்டி, அங்க எல்லா பழக்க வழக்கம் எல்லாம் வித்தியாசம். அதோட இந்த உலகமே என்ன செய்யுது, யூனிட்டியனரி தனிமையத்தான் மக்களுக்கு பூர்த்தி கொண்டு வருது. நீங்கள் இப்ப உங்களோட குடும்பங்கள்லயே ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் டக்குன்னு உங்களை பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்க்கிற உலகத்துலதான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை சேர்த்து வச்சு உங்களை ஒற்றுமைப்படுத்தி உங்களோட பிள்ளைகளை வலுப்படுத்த வேணும்னு அவன் நினைக்கிறது இல்லை. உங்களை அந்த மாதிரியான அரசாங்கம், அந்த மாதிரியான கட்டமைப்பு அதுகளுக்குதான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த மக்கள் சரியாக விளங்க வேணும். அதுகள் எல்லாம் எங்களை எல்லாரையும் கடைசியா மெஞ்சலாக்கி எங்களை தனிமைப்படுத்தி எங்களை எல்லாரையும் அழிவை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. வடிவாக நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு தருகிறது. ஆனால் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு இதுகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை நீங்கள் ஒரு சொல்லிக் கொடுத்து கொண்டுமே வரும்போது நான் எனக்கு புள்ளி எடுத்துதான் சொன்னா கேட்க மாட்டாங்க. இருந்தும் கூட என்னால சொல்லக்கூடியதா சொல்றது நாங்க செய்யலாம். உங்க அம்மா அப்பாவும் நாங்களும் சின்ன பிள்ளைல இவங்களை திருத்தேலாண்ட காலங்களும் இருந்து கூட அதுலயே நாங்க திரும்பி இப்படி வளைக்க வர்றதுண்டா உங்களால செய்யக்கூடியதை நீங்க செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு காலத்துல தேவையா பாவிப்பார். அவர்களோட மென்டல் வெல்பீயிங்க்கு இது கட்டாயம் அவன் ஹிஸ்டரி தெரியாட்டி அவர்கள் தனிமைப்படுத்தி விடுவார்கள். கட்டாயம் பிறப்பும் இறப்பும் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம் தேவை. அவர்கள் அதை ஃபுல்லா நம்ப வேணும். எங்கட சமய தத்துவங்களோட நீங்க போனீங்களா அது கட்டாயம் பிறப்புக்கு நாங்க கொண்டாடுறோம், இறப்புக்கு நாங்க கொண்டாடுறோம். ஒவ்வொரு அறங்களோடையும் போங்க, எல்லா அறங்களையும் மதிக்க பழகுங்க. நாங்க டிக்டாக்ல போனா ஒரு கிறிஸ்தவ சமயத்தை போனா அப்படியே கழுவி கொட்டுவோம். ஆனா நான் இந்த சமயத்தையும் சொன்னேன், நான் பௌத்த சமயத்தையும் சொன்னேன். அப்ப நாங்கள் இந்த வெறிகளங்கள்கிட்ட இருக்க மாட்டோம். நாங்கள் இந்த பூமி பிறந்த நாள்ல இருந்து நான் எனக்கு இருக்கிற அனுபவத்துல சொல்றேன் பிறந்த அந்த உலகம் தோன்றின நாள்ல இருந்து இந்த தமிழை அழிக்கிறதுக்காண்டி எத்தனையோ விதமான சொசைட்டிகள் ஊக்குவித்து அழிச்சு கொண்டே வரீங்க. எத்தனையோ மொழிகள் பிறந்திருக்கின்றன, அத்தனையோ மொழிகள் அழிக்கப்படுறன. தமிழ் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது, இன்னும் பல காலம் நிலைத்திருக்கும். ஏனென்று சொன்னால் அவைந்த மனநிலை, அவைந்த பண்பாடு அவைகள் ஒரு நாளும் அழிகிறதுக்கு விட போறீங்க. கூகுள்ல போனீங்கன்னா தமிழே தான் அழியும் என்று நினைக்கிற அளவுக்கு இல்ல. சரி, தலைப்புக்கு வருவோம். என்னென்றால் இப்ப உண்மைதான், தமிழக பத்தி நான் அங்கால போயிருவோம். தலைப்பு நீங்க கேட்டுக்கொண்டீங்க. சரி, நல்ல வசதிக்கு தமிழ் ஆசை, தமிழ் எல்லாருக்கும் ஆசைதான். என்ன தலைப்புக்கு நிற்க வேண்டிய கட்டுப்பாடு, நான் உங்களை பிடிச்சு வைக்க வேண்டிய எந்த நிலைமை கேட்டுக்கின்ற ஆக்களுக்காண்டி. அப்ப என்ன செய்யற? அப்ப உண்மைதான், இப்படி வாழ்ந்த ஆக்கள் ஒவ்வொன்று நாங்கள் உங்களோட அம்மா முதல் நாங்கள் எங்கட தெய்வங்கள், வீட்டு எங்கட தெய்வங்கள்
தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா அது தந்தையடான்னு மீண்டும் சொல்லிக்கொண்டு அவ எங்கட தெய்வங்கள் விட்டதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்தோம்டா இந்த சமூகம் ஒரு நல்ல சமூகமாக வரும். அப்ப நீங்கள் உங்களோட அம்மா இப்ப ஒரு எந்த அம்மா என்றால் நான் சொல்லுவேன் எப்பயுமே அவைகள் ஒரு 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 நேரம் இருக்கிறேன், எந்த நேரம் வேலை செய்து கொண்டே இருப்பா என்ன, எந்த நேரம் எத்தனை பிள்ளைகளுக்கு காலமேல உங்களுக்கு அவ்வளவு ஒரு நாளும் உங்களுக்கு இந்த ஒன்று பழஞ்சோறு சொல்றதுல பழஞ்சோறுண்டா முட்டை எல்லாம் பொரிச்சு உங்களுக்கு முட்டை பொரிக்கிறோம்னா நாங்கள் கொஞ்சம் சாப்பிடுறோம் முகாம் எல்லாம் போடும். அப்ப ஒவ்வொரு நாளும் இடியப்பம் புட்டு இல்ல இடியப்பம் விரைவிட அப்பம் புட்டு தோசை இந்த மூன்றும் இந்த 8 பேருக்கு அவிக்கிறேன்டா அந்த மா எவ்வளவு அவிக்கும், ஒவ்வொரு நாளும் கோப்பி, அப்ப இவ்வளவு கோப்பி அடிக்கணும் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு இந்த சாப்பாட்டு அதுகள் தந்ததுக்கு நாங்களே வேலைக்கு அங்கே தேங்காய் இருக்கிறாண்டா அங்கே புளிச்ச தேங்காய் படுத்து அங்க வச்சுட்டு இங்க வச்சுட்டு ஓடுறது என்ன. அப்ப இப்படி நாங்கள் செய்யாம இருக்கவே உங்களுக்கு இந்த சாப்பாட்டை மட்டும் தத்தது நான் இப்ப நினைக்கிறேன். அதுவும் அடுப்புல வச்சு எல்லாம் என்ன சொல்லுங்க எல்லாம் மழை நேரங்கள்ல விறகுகள் எல்லாத்தையும் அந்த பூரணைக்கு வச்சு அதெல்லாம் அடுக்கி வச்சு உங்களுக்கு என்ன யோசிச்சு பாருங்க. நாங்கள் எந்த பொறுப்போட அங்க இருந்த நாங்கள் இதுக்காக நாங்க தலை குனிஞ்சு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாங்கள் அதோட பணம் போடும் என்ன. அப்ப அவ்வாறு நான் அதை நினைக்கிறேன். நான் ஒரு நிமிஷமா இருக்காமல் இப்படி எல்லாம் செய்து எல்லாம் பக்குவமா செய்து அது செய்து இது செய்து இப்படி அப்பா ஒரு பக்கம் காசு தந்தா தான் புறம்பா காசு வந்து உங்களுக்கு எல்லாம் ரகமா கிறிஸ்துமஸ் அது கூட்டி கொடுத்து யோசிச்சு பார்க்க இவ்வளவு தெய்வங்கள் அதுகளை நாங்கள் என்ன செய்யறோம், அது செய்ததை நான் என்ன செய்யறேன். அப்ப நான் அதை யோசிப்பேன் கொட்டுறேன் இல்ல கொட்டக்கூடாது சாப்பாடு கொட்டைங்க ஐயோ என்ன மன்னிக்கொள்ளு ஆண்டவரையும் நான் கொட்டுறேன் என்று சொல்லி. அப்ப இவ்வாறு தொடர்ந்து வருவேன் டக்குண்டு குயிக்கா சின்னனா இப்ப யசோட்ட போவோம். யசோ உங்களோட அம்மா ஆண்ட நினைவு குயிக்கான 2 நிமிஷம் 1 நிமிஷத்துக்கு டக்குன்னு சொல்லுங்க இப்படி படப்படன்னு வருவோம் செக்க செக்க. அம்மாதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வலுவழுத்த பல உறவுகள் இருந்தாலும் வலுவான ஒரு உறவு இருந்தா போதும் என்று அடிக்கடி சொல்லுவான். திருக்குறள்ல சொன்ன மாதிரி இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னியம் செய்து விடல் என்ற அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஒன்று இருக்கு. இனியவே செய்யாக்களை என்ன பயத்ததோ சால்வண்டு அப்படி வாழ்ந்ததை பார்த்திருக்கிறேன். இப்ப நினைச்சு பாக்க இன்னும் இப்படி எங்களுக்கு கோபம் வரும், பேசணும் எங்களுக்கு யாருமே எதுவும் செய்தா பேசணும் போல இருக்கும், அல்லது மனதுக்கு யாவது நேர பேசுறாடி மனதுக்கு ஒரு ஏதோ குறுத்து கொண்டிருக்கும், டென்ஷன் ஆகும், என்னத்தோட சாப்பிடுவோம். இந்த குணங்களும் அவட்ட இருக்கு. நீங்க சொன்ன எத்தனை பேர் வந்தாலும் அந்த நெருப்புக்குள்ள அந்த விறக வச்சு ஊதி சமைச்சு அந்த மனச்சலிக்கை இப்ப எங்களுக்கு சமைக்கிறது இவ்வளவு விலகுவானது வசதி வாய்ப்புகள். இப்ப அம்மா நான் அடிக்கடி நினைக்கிறது அம்மா எங்களை வளர்க்க வாழ்ந்த சூழ்நிலை அந்த பொருளாதார வசதியில விட 4-5 மடங்கு மேலான நிலையில நாங்கள் இருக்கிறோம். அவைகளுக்கு இருந்த அந்த பண்பும் அந்த விருந்தோமல் தன்மையும் அவைகளுக்கு இருந்த அந்த பக்குவமும் எனக்கே இந்த கசத கடவுள் தந்தாருன்னு ஒரு நாள் சொல்ல இல்லை. நாங்கள் இவ்வளவு வசதிகளோட இருந்தும் எங்களுக்கு ஒரு சின்ன துன்பம் வந்தா நான் சொல்றேன் எனக்கு மட்டுமே இப்படி நடக்குதுண்டு. அப்ப திருப்பி எப்பாலும் ஒரு காலம் அம்மா நினைச்சான் அம்மா எங்களை விட தோட்டங்களை செய்வினம், இரவிரவா வேலை செய்வினம், மாவடிப்பினம், இது தூளடிப்பினம். நாங்க மாவடிக்கிறோமா தூளடிக்கிறோமா தோட்டம் செய்யறோமா ஒன்றும் இல்லை. ஆனா எங்களுக்கு வருமானம் வருது, ஏதோ ஒரு வேலையை செய்யறோம், அவர்களை போல கஷ்டப்படாம வாழுறோம். ஆனா இருந்த நிம்மதி எங்களுக்கு இல்லை. என்ன விருந்தோம்பல் வந்து நாங்க சாப்பாடு குடுக்கறதுல மட்டுமண்டி இல்ல, அவைந்த கஷ்டங்கள் அவைந்த துன்பங்களை அதோட விசாரிச்சு அவர்களை இன்முகத்துடன் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்தாலே போதும். நாங்கள் இந்த உலகத்துல செல்வ செழிப்புள்ள உலகத்துல கஷ்டம் இல்லாத உலகத்துல பணம் உள்ள உலகத்துல வாழ்றோம். வசந்தி என்னண்டா இன்னைக்கு உங்களுக்கு அவர்களை போல எங்களால வாழ முடியல, முக்கியம் இல்ல அவர்களை போல வாழ முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடத்தையும்
இந்த இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல இது, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அது, இன்னும் நாளை விடிய வேலை, அதுக்கு பிறகு இப்படி இப்படி நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்க அவர்களை போல எங்களால வாழ முடியும்ன்றது நாங்க பேச்சளவுல மட்டும்தான் சொல்லலாம் முடியும். அவர்களை போல வாழ முடியாது. அப்படி இல்ல வாழ்ந்தாலும் நான் சொல்றேன். யசோதா சொல்றதை நான் வரவேற்கிறேன். அம்மா பற்றிதான் சொல்றேன். புதிய அம்மா பற்றிதான் சொல்றேன். தேடிக்கொண்டே இருக்கிற மொழிய அவர்களை போல போதுமண்ட மனப்பக்குவதும் இல்ல எங்களுக்கு. இல்ல உண்மைதான், உண்மைதான். ஏனென்று சொன்னா இந்த உலகத்துல அன்பு ஒன்று இருக்குதுன்னா அது அம்மா தான். அந்த அம்மாவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இங்க யாராலும் முடியாது. உண்மையில எனக்கு ஞாபகம், நாங்க ஸ்ரீமா பண்டான அந்த காலத்துல எல்லாரும் கியூல நின்றுதான் சீனி பால் அதெல்லாம் வாங்குறது. அப்போ ஒருத்தர் பான் இத்தனை பேருக்குன்னு கொடுப்பாங்க. அந்த பானை வெட்டி நாங்கள் 6 பிள்ளைகள் அது எல்லாருக்கும் தந்து எங்களுடைய அம்மா பட்டினி இருப்பா, சாப்பிட மாட்டா. அதை இப்போ நினைச்சு பார்த்தாலும் எனக்கு அழுக வரும். இப்படித்தான் எங்களுடைய அம்மா வாழ்ந்தவா. ஆனா அவ சொல்ற மாதிரி இங்கே நாங்கள் அங்கட அம்மாக்கள் வாழ்ந்த மாதிரி எங்களால இங்க வாழ முடியல. அவ பட்டினி இருந்தாலும் அது அந்த நாட்டு சிச்சுவேஷனுக்கு அவங்களால ஒரு நாள் சாப்பிடாம கூட வாழ முடியும். ஆனா இங்கே எங்களால அப்படி வாழ முடியாது இந்த குளிர் கன்றியில அது அவ சொல்றது 100% உண்மைதான். அங்க அம்மா எங்கட அம்மா வாழ்ந்த மாதிரி எங்களால இங்க வாழ முடியாது. விருந்தோம்பல் அங்க கட்டாயம் முக்கியமானது. ஏனென்றா அங்க இந்த சன்னியாசிமார் வருவினம், சாத்திரக்காரர் வருவினம், இதெல்லாம் சமைச்சு சாப்பிடுறதுக்கான வசதி இல்லை. வயது போனவர் வருவினம். அங்க எல்லாத்துக்கும் கஷ்டம். இங்க இந்த நாடு அப்படியானது இல்ல. இருந்து நாங்கள் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று, துன்பம் என்று, வருத்தம் என்று, நோய் என்று இருந்தால் அதை நீங்கள் இன்முகத்துடன் வரவேற்று அவர்களை ஆறுதல் பண்ணி இருக்கு இல்ல கொஞ்சம் ஒரு கருத்தொண்டு நான் சொல்றேன். இப்ப நீங்க நீங்க சொல்றீங்களா அங்க அவை வருவினம் இவை வருவினம் என்று. நீங்கள் சொல்ற விருந்தோமல் அப்படித்தான் விருந்தோம்பல நாங்கள் எங்க இருந்தோம் எப்படி செய்யணும்னா, உங்களோட வருமானத்துல உங்களுக்கு 2000 பவுண்ட்ஸ் வருமானம் எதுனா நீங்க அதுல ஒரு 10 பேர்த்து நீங்கள் எடுத்து வச்சு விடுங்க. ஏதோ ஒரு 6 வரைக்கும் போய் சேர போகுது. அப்படித்தான் நீங்க செய்யலாமே தவிர அவர்கள் செய்தது போல செய்ய முடியாது. இப்ப ஒரு அம்மா காண்டி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு தேடி வந்தாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சவங்க யாரடா? தெய்வம் எனக்கு அம்மா இப்பவும் இருக்கிறபடியா எனக்கு உங்களோட அம்மா நல்ல கையில இருக்கிறபடியா என்ன பெரிய கஷ்டங்கள் ஒன்றும் இல்ல. கூட அம்மா ஊர்ல இருந்ததுலும் பார்க்க இங்க வந்த பிறகு அவங்க திங்கிங் அவருக்கு வசதிகள் எல்லாம் இருக்குதுடா, தனிமையில தான் வாழ வேணும்ன்றது அவன் விரும்புறான். ஏன்னா மற்றவைக்கு சோழி இல்லாம அவருக்கு வசதி இருக்கு. இந்தபடியா அவ தன் வாழ தன்னால ஏறக்கூடியதை செய்வா. விருப்பமாவாக்கு தனியாதான் விருப்பம். என்னடா 24 hours டெலிவிஷன் பார்க்கலாம். குப்பைண்டாலும் இதெண்டாலும் ஒருத்தரும் கேட்கறதுக்கு இல்ல. கச்சலாங்கிற வீட்டுல தண்ணி ஊத்தினா அது யார் ஊத்தினது எங்க ஊத்தினது கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு பதில் சொல்ல வரும். 4 மணிக்கு ஒழுங்கி குளிக்க எங்கட வீட்லயே பேசுவீங்க. வேறண்டாலும் சொல்லி இந்த மாதிரி 4 மணிக்கு ஒழுங்கு குளிக்கிறது அவன் அந்த வீட்டுல தான் என்னவும் செய்வா, ஒருத்தரும் கேட்பாரு இல்ல. அப்ப அவக்கு நடமாட மட்டும் ஓகே. அவ அப்படி என்னன்னு சொன்னா இப்ப அவன் வசந்தி என் அம்மா இருக்கிறான்னு சொன்னதுக்காண்டி சொல்லுவேன். என்னன்னா 2 விஷயம். ஒன்று, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். எனக்கு அம்மா 2009 இருந்து செல்வில இருந்து இறந்துட்டா. ஆனால் இன்று வரைக்கும் மனதை உறுதி கொண்டிருக்குது. நாங்கள் ஒரு நிலைக்கு வந்த பிறகு அவக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, இப்படி செய்யலன்னு அந்த கவலை ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் இன்றைக்கு எடுத்த தலைப்பு இறந்தவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோமா இல்லையா? ஆனால்
அவ ஆசைப்பட்ட விடயங்களை நாங்க செய்து கொண்டிருக்கோம். யாருக்கு என்ன செய்யணும், உதவி இன்னாருக்கு இப்படி உதவி செய்யணும், அல்லது ஏதோ அவன் எண்ணங்கள் எங்களோட இருக்கும் தானே, சில அவன் நீண்ட கால நோக்கம் அல்லது இப்படி அந்த விடயங்களை நாங்கள் பின்பற்றோம். மற்ற இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில அம்மாக்கு என்ன செய்யணும், அம்மா இல்லாதாக்களுக்கு கொடுக்கணும்னு விரும்பினாவா அல்லது தான தர்மங்கள் செய்ய அதை செய்யறோம். மற்ற இரண்டாவது விடயம் வசந்தி சொன்ன மாதிரி அவன் அம்மா தனிமையில இருக்க வேணும்னு விரும்புறானா, அவ மட்டுமில்ல நாங்கள் அனைவருமே எங்களுடைய தனி ஒரு முதுமை காலத்துல பிள்ளைகளை எதிர்பார்க்காமல் தனிமையில் இருப்பதுதான் சிறப்பானது, எங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் சிறப்பானது. அதான் உண்மை. நல்ல ஒரு கருத்து சொன்னீங்க. உண்மைதான். நீங்கள் தனியா அதிகமான பெற்றோர் பார்க்கணும், பிள்ளைகளை இருக்காதீங்க. உண்மையா ஒரு அட்டாச்மெண்ட்ல ஒரு டிட்டாச்மெண்ட் வேணும் கட்டாயம். எங்களோட மம்மி கூட கடைசி காலத்துல எங்களோட தம்பி ஹோட்டல் வச்சிருந்தவங்க மாட்டான்டா, நான் எந்த வீட்டுலான் இருக்கணும், எந்த பெரிய வீடு யசோதரி மிருசுல பெரிய வீடு, நம்ம பெரிய வீட்டுல தனியா தான் அந்த மாதிரி இருந்தது. இல்ல தனியா போய் ஒரு நாள் நீங்க சொன்ன மாதிரி எல்லா வசந்தி சொன்ன மாதிரி என்ன செய்யலாம், போய் செய்யலாம், குளிக்கலாம், வரலாம், தண்ணி போடலாம், என்ன செய்யலாம். அப்ப அந்த அதுல தனியே அப்படி இந்த நாட்டுல அப்படி வசதி இருந்தா நல்லதுதான். பிள்ளைகள் வந்து எங்கள் மூலம் வந்தவர்கள் இந்த உலகத்துக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர்களை வளர்த்து விட்டு அவர்கள் தங்கட பாதையில போக விட்டுட்டு தங்கட பாதையில போக வேண்டியது. வயது போன ஆக்கள் அதிகமா இந்த புள்ள பார்க்கணும், அட்டாச்மெண்ட் வச்சுக்கணும். எப்பயுமே கணவன் சாகலாம், மனைவி முதல் சாகலாம், ஆறும் சாகலாம். ஒரு ஆள் தனியத்தான் என்ன மனைவி இருந்தா ஒரு ஆள் சாகத்தான், ஒரு ஆள் இருக்கத்தான். அந்த இதுவும் பொய்யானது. இந்த மனநிலையை வளர்த்துக்கணும். மனைவி என்று சொல்வார்கள் தானே ரேசாக்கா. இப்ப அவர் இல்லையண்டா நான் இல்ல, நான் இல்லையண்டா இவர் இல்லை, இதெல்லாம் பொய். யாரோ ஒரு ஆள் முன்னுக்கு இறந்துதான் போகும். அதுக்கு பிறகு நீங்க ஐயோ நான் அவர் இல்லையண்டா உயிரே வாழ மாட்டேன்றவ கூட 15-20 வருஷங்கள் பிறகு சந்தோஷமா தனிய வாழ்ந்து இறந்து போன வரலாறுகளும் உண்டு. ஆகவே யசோதா சொல்றது உண்மைதானே. இப்ப நானும் கூட யசோதா சொல்றது உண்மைதான். எனது பிள்ளைல நான் படிப்பிச்சு அவையில செட்டில் ஆக்கிட்டேன் நான். ஆனா எனது கணவர் இப்ப 3 வருஷத்துக்கு மேல் இறந்துட்டார். நான் தனியத்தான் இருக்கிறேன். இந்த பிள்ளைகளோட இல்லைன்னா அவையில் படிச்சு செட்டில் ஆயிட்டேன்னா அவ தங்கட தே ஹேவ் ஓன் லைஃப். நான் தனியத்தான் இருக்கிறேன். ஆனா நான் 3 இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் தனிமையா இருந்து. ஆனா இப்பதான் நான் கொஞ்சம் வெளியில வந்திருக்கிறேன் தைரியமா பேசுறதுக்கு. ஆனா அது உண்மைதான். அது ஏன் நீங்கள் கஷ்டப்பட்ட நீங்கள் 3 ஆண்டுகள் மற்றவர்களுக்கு நான் கலைப்பது கொஞ்சம் வினோதமாக இருக்கும், மன்னித்துக் கொள்ளுங்கள். நிறைய பெண்கள் அப்படிப்பட்டவர்களை சந்தித்திருக்கின்றேன். நீங்கள் குடும்பமாக வாழும் போதே, கணவன் மனைவியாக வாழும் போதே உங்களுக்குள்ள ஒரு இடைவெளியை வைத்துக் கொண்டு கணவன் ஒரு குடும்பமா இருக்கும் போதே நீங்கள் ஒரு தனிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு நோக்கத்தோடய நீங்கள் விருந்து அதுதான் இன்னும் ஒன்று என்னென்றால் இந்த ஆண்கள் இன்னும் பல ஆண்கள் பெண்களை விடுற இல்ல, வேலை செய்ய விடுற இல்ல, தனியோண்டு ஆண்களை குறை சொல்லக்கூடாது. அதிகமான ஆண்கள் இப்ப எங்கட வீட்டையே நடந்தது. திரேசாக்கா மன்னிங்கோ, என்னண்டா பெண்கள் மன வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஒரு சில ஆண்டுகள் ஆன பிறகுதானே நீங்கள் விழிச்சு கொள்றீங்க. ஏன் மன வாழ்க்கைக்கு முன்னுக்கு நீங்கள் எல்லாரும் சொல்லலாம் ஆனா அந்த நிலை வரைக்கும் சொசைட்டில வந்து அவையல் அப்படி வாழ்றது. எங்கட சொசைட்டி அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டில நாங்க வாழ்ந்துட்டோம். அதனால சரி சரி அது ஒரு பக்கம் இருக்கு. சரி எங்களோட அப்பா அம்மா அம்மம்மா யாரும் ஏதாவது உங்களோட நல்ல ஆசையா? எங்கடைய அம்மாட தாய் வந்து 7 இயர்ஸ்லயே இறந்துட்டா. அம்மா 7ல இருக்க இறந்துட்டா. ஆனா எங்களுடைய அம்மா இன்று வரைக்கும் தன்னுடைய என்னுடைய அம்மாக்கு 86 வயசு. ஆனா இப்ப வரைக்கும் என்னுடைய அம்மா வந்து தன்னுடைய தாயை நினைச்சு அழுவா. அதாவது அந்த மதர்ஹுட் ஃபீலிங்க அனுபவிக்கலையேன்னு சொல்லி அம்மாண்ட மடியில இருந்திருப்பேன். அம்மா எனக்கு என்ன செய்திருப்பா, அம்மா எனக்கு தலைவாரி விட்டுருப்பாவா, ட்ரெஸ் பண்ணி விட்டுருப்பாவா, அப்படியே கண்ணீர் ஓடும் அம்மாக்கு. அப்படி நினைச்சு அழுவா. அது வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங் இல்லையா உங்க அம்மா? அதுக்கு காரணம் இப்ப நாங்க மரி பண்ணி எங்களுக்கு பிள்ளைகளும் இருக்குது. ஆனா நாங்கள் அம்மாட்ட போனா அம்மாண்ட மடியில படுப்போம். அம்மாண்ட மடியில அம்மம்மா வந்து எனக்கு அம்மம்மாவும் வந்து சின்ன வயசுல
எனக்கு அம்மம்மாவை தெரியாது. இல்ல எங்கட அம்மாண்ட அவ இறந்துட்டா. 8 சிறந்துட்டா அது சரி தெரியாது எனக்கு. சரி அதாவது சரி எனக்கு எனக்கு எந்த யசோ என்ன சொல்லுங்க யசோ யசோ அடுத்த வசந்தி யசோ உங்களோட அம்மம்மா அப்பம்மா எங்கட அம்மா வந்து எங்கட அம்மா விட கொஞ்சம் இதாத்தான் எங்கட அம்மா மாதிரி இப்படி இல்ல ஸ்ட்ராங் என்ன என்ன இப்படி ஆனால் யசோதாவே நல்ல போல்டா இருக்கிறா. அவ எவ்வளவு இழப்ப சந்திச்சுட்டு வந்திருக்கிறா. நான் இப்ப இல்ல உங்களோட எனக்கு நீங்க வந்து எங்கட அம்மாட்ட இருந்துதான் நிறைய விடயங்கள் வந்திருக்க வேண்டும். என்னன்னு சொன்னா ஒரு கற்காமல் மற்றாக்கள் சொல்லித் தராமல் இயல்பாக சில விடயங்கள் எப்படி எனக்கு இப்படி வந்தது எப்படின்னு நான் கேள்வி கேட்டுக்கொள்வதுண்டு. இல்ல நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு மட்டும்தான் இப்படி எனக்கு மட்டும் இப்ப இப்படி உங்களை மாதிரி ஒரு மனிதர் இவ்வளவு இழப்புக்கு மத்தியில நீங்க இவ்வளவு போல்டா வந்து பேசுறது ஐ எம் கிளாட் யூ. வெளியில கொண்டு வரணும். என்னடா வெளியில கொஞ்சம் வரான்னு தெரியும். சரி வசந்திட்டு போவோம் இதுல யோசிச்சு தரணும். இதோட முடிச்சிருவேன். என்னடா எனக்கு அப்படியே இருக்குன்னா இதுல இப்ப என்னன்னு சொன்னால் வந்து வசந்திட்டு போவோம். என்னுடைய அம்மா வந்து அவங்க ஒரு கை கொஞ்சம் வழங்காது, ஒரு கொஞ்சம் ஒரு சொத்தி மாதிரி இருந்தும் கூட அந்த மாதிரி எங்களுக்கு சமைச்சு தந்து இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. நல்ல பண்பாடு, நல்ல பழக்க வழக்கம், எங்களை கிராண்ட் சில்ட்ரன் எங்களை நல்ல அன்பு அன்பு எங்க அம்மாவுகளால பிரிச்சு தன்னை கொண்டு தன்னோட வச்சிருப்பா. புள்ளியலங்களை சத்தம் போடினோம். என்னன்னு சொன்னா படுக்கிற நேரம் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் உதவி தேவை வைக்கு. பேரப்பிள்ளையா 2 பேர் இல்ல, ஒரு ஆள் வாங்க, ஒரு ஆள் பக்கம், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டாப் பண்ணிடல. அப்ப அதுதான் உண்மையிலேயே கிராண்ட் பேரண்ட். நான் சொல்றது என்னன்னா, இந்த எங்கட தமிழ் சைவ முறைப்படி வந்து நாங்கள் வாழ்ந்த மனிதர்களை வணங்குகின்றோம். போரால பாதிக்கப்பட்ட ஆக்கள் அல்லது வேறு ஆக்கள் இறந்த ஆக்கள் அவைகளை போரால இன்றைக்கு பாதிக்கப்பட்டு நாங்கள் இந்த ஊழலால இவ்வளவு தாக்கப்பட்டிருக்கின்றோம். பாருங்கோ கடவுளின் சித்தம். இப்போ இந்த ஊழல்கள் எல்லாம் வெளியில வந்து உண்மையிலேயே எங்கிற மாவீரர்களை நாங்கள் சிறப்பாக நினைத்து அவர்களை உண்மையிலேயே அவர்கள் எங்களுக்கு காண்டி தியாகம் செய்ததை நினைச்சு உண்மையிலேயே கண்கலங்கி மறிகட்டு நிற்கின்றோம். இந்த ஊழல்வாதிகள் அந்த ஒவ்வொரு அநியாயமும் இப்போது வெளிப்பட்டிருக்கின்றது. அது உண்மையிலேயே நாங்கள் வாழ்ந்த காலத்திலேயே எங்களுக்கு கடவுள் காட்டி விட்டார். ஆனபடியால் எங்களுக்காண்டி இருந்தவர்களை எங்களுக்காண்டி இந்த நாடுகள் இந்த மாதிரி எங்களோட இனத்தை இப்படி அழித்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயம். அவர்களுக்காண்டி நாங்கள் வணங்குகிறோம். அவர்கள் எங்களுக்கு இறைவனாக எங்களுடன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விட்டுட்டு போனபடியாத்தான் இன்றைக்கும் நாங்கள் இந்த நாடுகள்ல வந்திருந்து இந்த நாடுகள்ல நாங்கள் இங்க வந்திருந்த போதும் உண்மையிலேயே இந்த நாடு எங்களை ஏற்கிருக்காவிட்டால் உங்களோட நிலைமை என்னவாயிருக்கும். அதுகளுமே உண்மையிலேயே அந்த வேண்ட நாங்கள் முந்தி செய்த பாவ புண்ணியங்களோ என்னோ எங்களையும் இந்த நாட்டுகளுக்கு இந்த தமிழ் மக்களுக்கு இந்த அளவு உதவி செய்ததுக்கு மேலே நன்றியா இருக்க போர் வராட்டா உங்களுக்கு எல்லாம் வர்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்காது. ஓரளவு படிச்சிருந்த வைக்கிறவளை வந்துட்டு போய் வச்சுட்டு போயிடலாம். மற்றபடி இந்த நாடுகளை வந்து சேலம் தானே பேரப்பிள்ளையில நித்திர வைக்க போறான். சரி சரி போறீங்களா ஃப்ரீஸ் பண்ணிட்டு வசந்தி நிக்கிறா. சத்தம் கேட்கல. எந்த சத்தம் கேட்கலையே. சரி சரி இந்த உறவுகள் எங்கட உறவுகளின் இழப்பு எப்படி எங்களால எங்கட ஆயுள் காலம் வரைக்கும் மறக்க முடியாதோ அது மாதிரி எங்கட நாட்டுக்காக இந்த மாவீரர் மாதத்துல மாவீரர்கள் எங்களுக்காக செய்த தியாகங்களையும் எங்கள் வாழ்நாள்ல என்றைக்குமே மறக்க முடியாது. அவர்களுடைய ஆத்மா சாந்தியுடைய மனப்பூர்வமாக அவைய நினைச்சு ரொம்ப ஒரு வேதனையும் அவன் வீரத்தை நினைச்சு நான் தலை சேர்த்து வணங்குகிறேன். அவ்வளவு அவைய பிடிக்கும். அந்த அவர்களாலதான் நாங்க இன்றைக்கு இப்படி இருக்கிறோம். நாங்க என்னதான் அந்த பிரச்சனையே இல்லாட்டா நாங்கள் எல்லாம் பிரிட்டிஷ் ஒரு லண்டன் விசா ஒரு பிரித்தானிய ஒரு பிரெஞ்சு விசா எடுக்கலுமா என்ன எல்லாம் என்னதான் சொன்னாலும் அந்த போர் திங்ஸ் பண்ணி சரி சரி இப்ப யசோட்ட போவோம். உறவுகள் என்று சொன்னால் எனக்கு என்னுடைய சகோதரி
என்னுடைய சகோதரி வந்து 1991 ஆண்டு மணலாறுல 9ஆம் மாதம் 16ஆம் தேதி சண்டையில வந்து வீரச்சி அடைஞ்சுவா. அப்ப எனக்கு 10-11 வயது. அவதான் என்ன சைக்கிள்ல பள்ளிக்கூடம் கூட்டி கொண்டு போவா. அப்ப எனக்கு சைக்கிள் மாத்த ஓட தெரியாது. அவன் இறப்பின் பிறகு அவன் அந்த பிரிவின் பிறகு அதற்கு பிறகுதான் நான் சைக்கிளோட பழகி தனிய எல்லாம் பழகினான். என்ன அதுல ஒரு விசித்திரம்னா, அப்ப எனக்கு அக்கா அப்ப நான் சின்னன் தான். அவன் எல்லா செயல்களும் ஞாபகம் இல்லை. அவவோட அப்ப படிச்ச ஆக்களோட இன்றைக்கு வரைக்கும் நான் தொடர்புல இருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் தொடர்புல இருக்கிறேன். கொழும்புல இருக்கணும், சாவச்சேரியில இருக்கணும், பல வேற நாடுகள்ல இருக்கணும். அவவோட போராட்டத்துல இருந்த ஆக்கள் அவர்களோட தொடர்பு இருக்குது. அவவோட இருக்கைக்கு இருந்தாக்கள், அவக்கு பயிற்சி கொடுத்தாக்கள், அல்லது அவவோட கூட இருந்தாக்கள். அப்ப நான் அவையோட கதை கேட்க இன்று வரைக்கும் அவண்ட இதுகளை அவே சொல்லுவினம், அல்லது நான் கேட்பேன். வணங்குறேன். அதே நேரம் எங்கட அண்ணா ஒரு ஆள் என்னுடைய சகோதரி வீரச்சாவு அடைஞ்சா பிறகு தானே காயப்பட்ட மாவீரர்கள், அதாவது போராளிகள் காயப்பட்டு இறந்த ஆக்கள் எல்லாரையும் ஏற்றி கொண்டிருக்க அண்ணனே இந்த சகோதரியை ஏற்றி கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு தெரியாது. அவர் வந்து எல்லாம் முடிச்ச பிறகு தான் அவருக்கு அறிவிக்கப்படுது, உங்களோட சகோதரி வந்து இப்படி வீரச்சாவு அடைஞ்சது. அப்ப அண்டுல இருந்து 91ஆம் ஆண்டுல இண்டு வரைக்கும் அவ வந்து 16ஆம் தேதி ஒரு திங்கட்கிழமை வீரச்சாவு அடைஞ்சவா. இண்டு வரைக்கும் அவர் வந்து அந்த திங்கட்கிழமை விரதமாத்தான் இருப்பேன். அதாவது இப்ப 20 ஆண்டுகள் கடந்துட்டேன்னு. அப்ப அது ஒரு இது. அப்ப அது வந்து எனக்கு அவர் இருக்கிறார். ஆனா இண்டு வரைக்கும் அந்த நாளை விரதமா இருப்பார். ஆனா அவாக்கும் மூத்தவர். அக்காண்ட நினைவுகளை நான் அந்த அக்காவோட படிச்ச ஆக்கள், அக்காவோட உயர் படிச்ச ஆக்கள் அவர்களோட இண்டு வரைக்கும் இப்ப போன கிழமையை நான் கதைச்சிருக்கிறேன். அவை கதைப்பினம் ஞாபகம் இருக்க அவைக்கு. அப்ப அவையின் ஞாபகங்களை நான் எடுத்துக்கொள்றது இந்த சகோதரியின் இதாக. அப்படி சகோதரன் அவருக்கு நிறைய உறவுகள் இல்ல. அண்ணராக்கள் சொல்லுவினம், அல்லது அம்மாக்கள் சொன்ன நினைவுகள். அப்படி 10 வயசுனால நீங்கள் அவையின் நினைவுகளை இப்பவும் நீங்கள் கேட்டு உங்களோட சகோதரிய நினைவு கொள்றது ஒரு பெருமைதான், என்ன இல்லையா? அவ இப்ப என்னை விட அவன் செயல்களை நிறைய தெரிஞ்சாக்கள் என்னோட தொடர்புல இருக்கிறது தான். அதுதான் நான் அந்த அதான் அமேசிங்கா கூட இது. அவையே கதைக்க சொல்லுவினம், அவ வந்து உண்ட ரூபத்துல இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவினம். சாரி, இப்ப என்னன்னு சொல்றது, நாங்கள் வந்து ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவார் இந்த மாநிலத்தில். ஒருவர் இறந்து விட்டார் என்றால் ஒரு குடும்பத்துல உங்களுக்கு இப்ப எனக்கு இது சிறிய பருவம், உங்களுக்கு இப்ப உங்களோட வந்து கணவர்கிட்ட இறப்பு ஒரு தாங்க முடியாத இழப்பு தான். எனக்கு வந்து 2 ஒரு வித்தின் 1 இயருக்குள்ள இந்த சிஸ்டர் ஒரு ஆள் இருந்து 6 மந்தால இவர் இறந்தது. இப்ப நான் நினைச்சுக்கொண்டு எனக்குத்தான் இந்த உலகத்துல ஒரு பெரிய இழப்புன்னு நான் நினைக்கிறேன். இப்ப உங்களோட கதையை கேட்கும் போது வந்து நாங்கள் எப்படி எமக்கு மேல லட்சம் பேர், எமக்கு கீழே கோடி பேர் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா விடயத்திலே. இப்ப வித்தின் 1 இயருக்குள்ள 2 இழப்பு. அப்ப அதுல இருந்துதான் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இப்ப உங்களோட கலந்துரையாடும் போது இப்ப இப்படி எவ்வளவு பேர் இருப்பினமே என்று நான் நினைக்கிறேன். அப்ப கொஞ்சம் தைரியம் வருது. ஆனா உங்களோட சூழ்நிலை வந்து நீங்கள் ஒரு வயதை அடைந்து ஒரு எல்லா அந்த இப்படியா இப்ப உங்களோட அது வந்து மிக கடினமானது. ஆனால் உங்களை விட கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிற ஒரு 20க்கும் மேற்பட்ட பெண்களோட தொடர்பு எனக்கு இருக்கிறது. அதாவது முள்ளிவாய்க்கால்ல அவர்களோட கண்ணுக்கு முன்னால கணவனுக்கு செல்விழுந்து இறந்ததும், அல்லது அது முள்ளிவாய்க்காலுக்கு முன்னுக்கு தன்னுடைய கணவனுக்கு செல்விழுந்து தன் கணவன் தன் கணவன் சகோதரர்கள் இறந்து பிள்ளைய மட்டும் கொண்டு கைக்குழந்தையாக அதுக்கு பிறகு அந்த நாட்டை விட்டு வெளியேறி முகாம்கள்ல இருந்து வெளியேறி இந்த நாடு வரைக்கும் வந்து அவர்களோட தொடர்பு எல்லாம் இருக்குது. அப்ப எனக்கு இப்ப நீங்க சொல்ற மற்றவர்கள் சொல்ற கஷ்டங்கள் எல்லாம் ஒரு அவர்களோட ஒப்படைக்க சின்னதா தெரியுது.
இன்னும் சில நம்பிகள் இருக்கிறார்கள். கணவன் தப்பிட்டார் வந்துட்டார் என்று இருக்க ஏதோ ஒரு வழியில அவர் காணாம ஆக்கப்பட்டு விட்டார். அந்த பிள்ளையை விட்டுட்டு அவ இந்த நாட்டுக்கு வந்து அதுக்கு அரசியல் தஞ்சம் கேட்டு அரசியல் தஞ்சம் கிடைக்கும் வரைக்கும் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு தமிழ் கடவுளி அங்க இங்க வேலை செய்து அலைஞ்சு ஒரு பெண், அதுவும் ஒரு 35-40 வயதுல உங்களுக்கு தெரியும் ஆண்களை விட பெண்களுக்கு எவ்வளவு சிக்கல்கள் வரும். அப்படி ஒரு ஆணை போல பிறகு பிள்ளையை இங்க நாட்டுக்கு எடுத்து பிறகு அந்த ஒரு பெண் பிள்ளையை வளர்க்கிறது தனிமையில என்றது இப்படிப்பட்ட பெண்களுடைய தொடர்பு இருக்கிறது. ஆகவே இப்ப உங்களுடைய பிரச்சனைகள் இவர்களோட ஒப்படைக்க இவ்வளவோ வந்து கஷ்டம்தான். ஆனா அத வெளி உலகத்துக்கு சரி. இப்ப நாங்கள் சரி இவ்வளவு நாங்கள் இது மாதிரி பல ஊடகவியலாளர்கள் இறந்திருக்கணும். பல ஊடகவியலாளர் அவைகளை பற்றி கதைக்கவே இயலாமல் பாவம் இவ்வளவோ பணி செய்தவர் அவைகளும் இறந்தவர். உண்மையில எனக்கு அண்மையில நான் ஒன்று படிச்சேன். ஒரு பெரிய ஊடகவியலாளரா அவர் ஒரு ஐயர், அதாவது வந்து மாம்சம் சாப்பிடுற இல்லையா, அப்ப அந்த மாம்சம் சாப்பிட சொல்லி வற்புறுத்தினதாம் அவரு. ஆனா தியாகம் எங்கேயே தெரியாதாம் அப்படி என்ன செய்தாரோ இன்னும் ஹெல்ப் பண்ண. அப்ப உண்மையில நாங்கள் இவியலுக்கு இந்த ஊடகவியலாளர்கள் உண்மையில இனி இந்த கவர்மெண்ட் நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? இந்த கவர்மெண்ட் ஓரளவுக்கு செய்யும் நினைக்கிறோம். தெரியாது, வெயிட் பண்ணி பார்ப்போமே. நாங்க சொல்லலாது நடக்கும், நல்லது நடக்கணும்னு நாங்க நினைப்போம். அந்த ஊடகவியலாளர்கள் நாங்க எழுதுவோம். சில 2 வார்த்தை என்றாலும் எழுதுவோம். இப்ப பாருங்க, அந்த ஆனந்த சுதாகரன் அந்த இந்த ஹஸ்பண்ட் செத்த உடனே அந்த ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போன உடனே அந்த டக்குண்டு அவ அந்த டென்ஷன்லயும் அந்த பயத்திலையும் செத்துட்டான். இந்த மாமி வளர்த்தது இப்ப இந்த மாமி செத்துட்டாவும் என்ன. அந்த ஆனந்த சுதாகரன் 2 பிள்ளைகள் 17 வருஷம் ஒரு தெரியல. நான் இந்த தளத்தின் மூலமா கேட்கிறேன். உண்மையில இப்படி இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒருத்தருமே இல்லாம இருக்குது. 17 வருஷம் அவர் ஜெயில இருக்கிறார். இது எல்லாத்தையும் நாங்கள் அது நானும் பார்த்தேன். அந்த வீடியோ ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அது இந்த கவர்மெண்ட் இப்படி ஹெல்ப் பண்ணுமோ அந்த பிள்ளை அவரை விடும் ஆனந்த் சுதாகரனை விடுவிக்க வேணும் என்று சொல்லித்தான் நாங்களும் பிரார்த்தனை செய்வோம். நாங்களும் 2 வார்த்தை இருந்தாலும் எழுதுவோம். எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, நாங்கள் வெளிநாட்டுல வந்துட்டோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று நாங்கள் பொறுப்பு இல்லாம இருக்காமல் அந்த என்ன ஏதோ நடந்துட்டு சரி பிள்ளை செய்தாலும் ஏதோ அப்ப அந்த செய்யலாம் இறந்தவர்கள் நாங்கள் 2 வார்த்தை இருந்தாலும் எழுதுவோம், அதை பகிர்வோம். என்ன நாங்கள் அதுக்காக இங்க இப்ப அண்மையிலும் ஒரு 15 வருடத்துக்கு மேல உங்களுக்கு தெரிந்தவர் தான் அந்த சிறையில இருந்து வெளிவந்த அரசியல் கைதி விவேகானந்தர் சதீஷ், அவரும் தன்னுடைய நூல் வெளியீட்டுல அதுகளை பற்றி கதைச்சு வந்தவர். இப்ப நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் வந்திருந்த போதும் அவர்கள் அதை பற்றி கதைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அவையல் கதைக்கிற சரி, அவையல் கதைக்கிற மற்றவர்கள் கதைக்கிற சரி. நான் என்ன செய்யறேன் அப்ப அதுதான் முக்கியம். நான் என்ன செய்யறேன், நடந்து கொண்டிருக்குது என்று சொல்கின்றேன். இல்ல மற்ற அது சரி, அதுகள் நடந்தாலும் ஜோசோ நான் என்ன செய்யறேன், எனக்கு என்ன பங்கு? நான் அந்த இறந்த ஆட்களுக்கு நான் அந்த இறந்துட்டு அந்த வைஃபும் இறந்துட்டேன், நான் என்ன செய்யறேன்? அவன் செய்யட்டும் இவன் செய்ய, அதெல்லாம் நல்லா. எல்லாரும் பல கை தட்டினா தான் ஓசை வரும், ஒரு கை தட்டி ஓசை வராது. நான் அங்க 2 வரி எழுதுவேன், அதை ஷேர் பண்ணுவோம். அப்ப அதெல்லாம் உண்மையில நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு மேல, அது இல்லாம உங்களுக்கு பிளஸ். நான் சில நேரம் நினைக்கிறேன், நான் ஏன்னா ஒருத்தருமா அதை பற்றி எழுதலை, நானா பரவாயில்ல, எனக்கு அதை லைக் பண்ணாலோ ஷேர் பண்ணாலும் இல்லை. நான் நினைப்பேன் நான் இன்னும் செய்திருக்கிறேன், இன்றைக்கு நான் ஒன்றுக்காக ஒரு 2 வரி எழுதி இருக்கிறேன். எப்படி 4 வரி எழுத 3 ஊடகத்துல இன்றைக்கு வந்தது. நான் சின்ன ஊடகங்களை தயவு செய்த ஓயானச குடும்பம்னு சொல்ல என்னவோ தெரியாத இங்கேயோ ஒரு மூலையில யாரோ ஒரு ஊடகத்துல வருகுது நான் சொல்றது. அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் சொல்லியோ அல்லது இப்படி தெரியாது. அப்ப நாங்கள் எங்களோட ஒவ்வொருத்தட்ட பங்கும் இருக்குது. அந்த இறந்தோர்கள், அந்த பாடுபட்டவர்கள், அதுகளுக்காக பிரார்த்திக்கலாம். ஒரு பக்கம் பிரார்த்தித்து கொண்டு மட்டும் இருக்கக்கூடாது. நான் ரொம்ப பிரார்த்திக்கிறேன். நான் அது உண்மையிலதான் அதை நாங்கள் செய்வோம். இன்னும் எங்கட அம்மா அப்பா இதுகள் எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டோம். வேற இந்த வேர்ல்ட் போர்ல செத்தாக்கள் நான் இப்ப கலட்டிட்டேன். இந்த மணிக்கூடு வார்த்தை அந்த வேர்ல்ட் போர் பொப்பி டேஸ் சொல்லிடுமே என்ன லண்டன்ல, என்ன உங்களுக்கு என்ன சொல்றது? அந்த பொப்பி டேஸ் தான் லண்டன்ல பிரான்ஸ்லயும் அதான். அப்ப அந்த பொப்பியை கட்டி இருக்கிறேன். நானும் ஒரு பேண்ட் வேண்டி நோம்பெல்லாம் அந்த பொப்பி அங்க அதுல கிடக்குது, சட்டையில கட்டுறதுனால மாறி மாறி சட்டையை மரத்து கையிலேயே கட்டிட்டு இருந்தேன் நான். அப்ப அந்த வேர்ல்ட் போர்ல செத்த ஆக்களுக்காகவும் மண்டாடும் என்னோட விலங்கு சரியான கஷ்டப்பட்டவே சொல்லி சில அந்த வெள்ளக்கார ஆக்கள்
வயது போனாக்கள் நாங்கள் எல்லாம் பங்குருக்கு இருந்தாங்கள், பானை இந்த பிஸ்கட்டோட இருந்தாங்கள். அப்ப அதுகள் எல்லாம் தமிழ் இப்ப நினைச்சாலும் கண்ணீர் வருதுன்னு சொல்லி அப்போ அதெல்லாம் விற்பினம் என்ன யோசிச்சு பாருங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்? அவையால் இந்த மாதம் முழுக்க அந்த பொப்பி சதுகள் எல்லாம் விற்று அந்த காசை ஏதோ சிரட்டி கொடுக்கணும் என்ன. அப்போ அது ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன். அந்த பொப்பீஸ் எல்லாம் அடிச்சு, புத்தகம் அடிச்சு, பேண்ட் அடிச்சு, அதடிச்சு, எல்லாம் அடிச்சு அதை நினைச்சு அதை செய்யணும் என்ன. அப்ப நாங்களும் அதை வேண்டி அதை மரியாதை செலுத்தி அதுக்கு நாங்களும் எங்கட அறங்களை விதைக்கலாம். எங்கட அறங்களை நாங்கள் எத்தனை பேர் விதைக்கிறோம். ஏன் நான் போட்டா இந்து என்ன நினைப்பான், கிறிஸ்டியன் யார என்ன நினைச்சாலும் உனக்கு என்ன. காசு பணம் பதவி பட்டத்தை விட அறங்கள் தான் கடைசியில நிம்மதியை அமைதியில் சந்தோஷத்தை கொடுக்கும். விடிய எழும்பினா அவனுக்கு அடி இவனுக்கு அடி அவனுக்கு கடி, இதுதான் ஊடகங்கள் என்ன. அப்படி இல்லாமல் நான் என்ன செய்யறேன், நான் என்ன செய்யறேன் இப்படி யோசிப்போம். அப்ப இறந்த ஆக்களுக்காக என் அப்பா என் அம்மா என் அப்பம்மா நான் யோசிச்சுக்கொண்டு சரி இவ அப்படி கொஞ்சம் அரசாரமா காய்ச்சிட்டேன். சும்மா குளிர் வந்துச்சுது, இன்னும் சும்மா டக்குண்டு பாட்டு மாதிரி கோவிக்காதேங்க. இந்த சும்மா அந்த குளிரை நச்சு போடுறது நான் குளிரே வருகுது குளிரே வருது என்று நாம் நினைக்காம பூப்பனையும் கூட மனதுக்கு மகிழ்வு என்று நேர்மறை எண்ணத்தை அணைத்திடுவோம், மாற்றிடுவோம். மாற்றம் ஒன்றே மாறாதென்று வாழ்ந்திடுவோம். குளிரே வருது என்று நாம் நினைக்காம பூப்பனையும் கூட மனதுக்கு மகிழ்வென நேர்மறை எண்ணத்தை மாற்றிடுவோம். மாற்றம் ஒன்றே மாறாதென்று நேர்மறை எண்ணத்தை வளர்த்திடுவோம். குளிரே வருகுது என்று நாம் நினைக்காம நேர்மறை எண்ணத்தை நாமும் வளர்த்திடுவோம். கையால் விரைக்குது மூக்குமோ வடியுது, கழுத்துமே கூட விரைக்குது, வெள்ளம் காதும் கூட அடைக்குது என்று அழுதிடாமல் நாமும் வாழ்ந்திடுவோம். குளிரே வருகுது குளிரே வருகுது என்று நாம் நினைக்காம பூப்பனையும் கூட மனதுக்கு மகிழ்வென நேர்மறை எண்ணத்தை மாற்றிடுவோம். மாற்றம் ஒன்றே மாறாதென்று நேர்மறை எண்ணத்தை வளர்த்திடுவோம். கைகால் உரைக்குது மூக்குமோ வடிக்குது, கழுத்தும் கூட உரைக்குது, காதும் கூட அடைக்குதென்று அழுதிடாமல் மாறிடுவோம். என்னைக்கு சும்மா நினைச்சேன் நான் குளிர் வருதுட்டு முதல்ல கொஞ்சம் இன்னும் ரைவா எழுதணும் இல்ல நேரம் இல்லை. முதல் பார்த்தேன்னா அந்த நேர்மறை எழுதுனேன். என்ன குளிரே என்ன உயிரே போகுது குளிர நினைக்கையிலே என்றுதான் எழுதி போட்டேன். நீங்கள் என்னன்னு சொன்னால் வெப்ப நாட்டுல இருந்து வந்தபடியால் இப்படி எழுதுறீங்க. வெப்ப நாடே அறியாத இந்த நாட்டிலேயே தான் பிறந்து வளர்ந்து அப்படியே வாழ்றவே என்னத்தை எழுதுறது. சந்தோஷம் தானே எல்லாம் ஒன்று. ஆனால் இந்த குளிர் நாட்டுலதான் இப்படி ஒரு இந்த அதாவது காலனில இப்படி ஒரு சிக்கலான நாட்டுல பாருங்க மக்கள் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள். ஆனால் அங்க எந்த காலத்திலேயும் சுதந்திரமாக ஒரு சாதாரண உடையோட வடிவா எப்பவும் என்ன தொழிலையும் செய்து கொண்டு வீதியிலையும் படுத்துறங்கலாம், மரத்துக்களையும் படுத்துறங்கலாம், வழியிலையும் உங்களுக்கு இது தேவையில்லை, ஹீட்டரோ அந்த இதுகள் ஒன்றுமே தேவையில்லை. மக்களிடம் உற்சாகமும் ஆர்வமும் இதுகளும் குறைவாக இருக்கின்றன. ஆனா அங்கேயும் சரியான அப்படி ஒட்டும் அப்படியே ஐயோ ஒலிம்பினோட குடிக்கணும் அங்க லேசினஸ் தான் மக்கள் வந்து சரியான இல்ல. இந்த குளிருக்குள்ள நான் எத்தனை உடுப்ப போட்டாலும் குளிரும் என்ன. இப்ப நான் இந்த உடைய போட்டிருக்கேன், இதுக்கு மேல ஒரு உடுப்பை போட்டு அதுக்கு மேல அந்த ஜாக்கெட்டை போட்டு அதுக்கு கழுத்தை எல்லாம் கட்டி தொப்பியே ஏதோ போட்டாலும் போய் வேலைக்கு போறேன். வேலைக்கு போறேன். அந்த வெளியில நின்றா இப்ப எனக்கு இப்ப வெளியில ஆக்கள் நிக்க இப்ப எனக்கு கால் குத்தேக்க யோசிப்பேன். மற்ற ஆக்கள் ஒரு அரை மணித்தியாலம் கூட பஸ்ஸுக்கு நிக்கணும், ஒரு மணித்தியாலம் நிக்க வேண்டி வந்துட்டு அந்த கால் கை குத்திலேயே எவ்வளவு துன்பப்பட்டு அந்த ஒவ்வொரு நாளையும் துன்பமா அப்படி குளிர் ஒவ்வொரு நாளும் இப்படி குளிர்ந்த நிலைமை என்ன யோசிப்பாரு. மக்கள் புரிஞ்சு கொள்றது இல்ல. எதிர்மறை எண்ணாமல் எல்லாம் நல்ல 2 மாசம் கூடையும் வரப்போது வெப்பமும் தரப்போது நாமே அழுவான் என்ன சொல்லி நாங்க எல்லாத்தையும் வரவேற்பு எல்லாத்தையும் சந்தோஷமா இருப்போம். இந்த நாட்டுல இவ்வளவு பிளஸிங் அந்த 2 மாசம் குளிர். அப்ப அதை நினைச்சு சந்தோஷமா எல்லாத்தையும் மாத்துங்க. நான் எங்கட மனத்தெல்லாம் சந்தோஷம். மற்றவன் தரதில்லை, பணத்துல இல்ல, படிப்புல இல்ல, எதுவிலையுமே இல்லை.
என்ன நான் எங்கட தலைப்பு நாங்க நிறைய விலகி சென்றுட்டோம். அது 2-3 கருத்தை சொல்லிட்டு நினைக்கிறேன். இறந்தவர்களை நாங்க பின்பற்றலைன்னு இந்த தலைப்பு. ஆனா இறந்தவர்களை ஏன் பின்பற்ற வேணும் என்று சொன்னால், ஒருவர் இறந்து விட்டால் இப்ப உங்களுக்கு ஒருவரோட கோபம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரி, ஒரு சகோதரன் அல்லது ஒரு அப்பா, நீங்க கோபம் என்று வைத்துக் கொள்ளுங்க, அதை ஆனால் இறந்த பின்பு அந்த கோபத்தை நாங்கள் காட்டப்படாது. ஏனென்று சொன்னால், ஒருவர் உயிரோடு இருக்கும் போது, ஒரு நண்பரோ நண்பியோ வச்சுக்கொள்ளும், ஒரு உயிரோடு இருக்கும் போது உங்களோட கோபம், உங்களுடைய அவரை பற்றி உங்களுடைய சிந்தனைகள் எதிர்மறையான சிந்தனை கூடி அவருக்கும் தெரியாம இருக்கும். ஆனால் இறந்த பின்பு உடல் வேறு உயிர் வேறு. உயிருக்கு அதை அறிகிற சக்தி இருக்குதாம். நீங்கள் எப்படி அந்த உறவுக்காரர்கள் தன்னை நினைச்சு கொள்றார்கள், எப்படி அவர்கள் என்றார்கள் என்று. அப்ப அதை அது ஆத்மா, அந்த உயிர் அதை புரிஞ்சு கொள்ளுமாம். அப்ப அது நிறைய அந்த தத்துவங்கள் ஒரு நூல்ல வாசிச்சேன் நான். அப்ப என்ன சொல்றேன்னு சொன்னால், அது ஒன்று. இன்னும் ஒன்று, இந்த பெற்றோர்கள் அல்லது இந்த குடும்பத்துல பாட்டன் பாட்டி இவர்கள் இறந்தால் அவர்களுடைய கடமைய, அவர்களுடைய அந்த விருப்பங்களை நாங்கள் செய்யத்தான் வேணுமா, கட்டாயம். அதுகளை செய்யாதாலதானாம் அந்த சில குடும்பங்கள்ல சில ஆணோ பெண்ணோ மன வாழ்க்கை செய்யாமல் இருப்பது, அல்லது ஏதோ ஒரு குறைபாடுகளோட பிள்ளைகள் பிறப்பது, அல்லது ஏதோ அந்த சிக்கல்களை கொடுப்பது, அது இந்த முன்னோர்களுக்கு நாங்கள் கடமைகளை சரியாக செய்யாம விடுவதால் என்று நான் வாசித்ததை சொல்கின்றேன். சில நேரம் இருக்கலாம், என்னடா கடமை உண்டு, இப்ப நாங்கள் அவைக்கு படைச்சு இருக்கைக்கு வடிவா பார்க்காத அந்த பாவம், அந்த நாங்கள் இருக்கைக்கு அவங்களை அன்பா நேசமா பண்பா பார்க்க. ஆனா உண்மையில இந்த உலகம் இருக்கேக்க அப்படித்தான் நானும் நினைச்சு கொண்டு வந்தேன். இருக்கேக்க நீங்கள் செய்யாம விட்டாலும் இறந்த பிறகு அதை செய்ய வேண்டுமா, கட்டாயம். எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. நான் உண்மையில நான் என் அம்மாக்கு சொல்லுவேன், எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குது. அந்த கர்ம கோட்பாடு எனக்கு உண்மையில நம்பிக்கை இல்லை. நினைக்கிறேன் அது நீங்கள் யசோந்த கருத்து அது. ஆனா நான் நினைக்கிறேன் இந்த உலகம் தான் உண்மை, இந்த கண்ணால காண்ற இந்த உலகம் மட்டும்தான் உண்மை. இந்த உலகத்துல நாங்க நல்லபடி வாழ்ந்து உண்மையா வாழ்ந்து எங்களோட பெற்றோரை நேசிச்சு எல்லாம் நான் உயிரோட இருக்கேக்கு அவையில பார்த்து அவைக்கு என்னென்ன விருப்பமோ அதை என்ன பொறுத்தவரை நான் என் அம்மாக்கு அந்த கடமையை செய்து கொண்டுதான் இருக்கு. அம்மா சொல்லு, நான் நீங்க இறந்த உடனே நான் செய்யறனோ இல்லையோ, ஆனா நீங்க என்ன உயிரோட இறந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டும், கட்டாயம் செய்ய வேண்டும் சொல்லிட்டீங்க. அது சரி, அப்படி இருக்கலாம், அது நீங்கள் விரும்புறத. சில பேர் அது உண்மை ஆக்கள்ல சிலவர் சொல்லியிருந்தா நீங்க உயிரோட இருக்க செய்யல, இப்ப என்ன செய்யறீங்க, அது மிக பிழையான கருத்து. அடுத்த போவோம். என்னென்றால் இந்த உலகத்துல உண்மையில எங்களுக்கு தெரியாத கற்புள் இல்லாத இவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, இவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனா எழுதுறவனுக்கும் எல்லாம் தெரிய மாட்டில்ல, எங்களுக்கும் எல்லாம் தெரிய மாட்டில்ல. எந்த பொறுத்த மாட்டல இஞ்சி அறிக்கைக்கு நல்லதை செய்வோம், நல்லதை நினைப்போம். நான் அன்றைக்கும் ஒரு ஆளுக்கு சொன்ன, நான் நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் உங்களோட வைஃப் செய்த நல்லதுதான், நீங்கள் அந்த ஆள்கிட்ட இருந்து அண்டைக்காரட்டு சொன்ன அந்த ஆள்கிட்ட இருந்து வெள்ளனவே விலகிட்டீங்களா. அப்ப இதெல்லாம் அங்கே இருந்தாவே ப்ரே பண்றது, அதெல்லாம் நான் நம்புறேன். அதுவும் உண்மையா இருக்குதோ இல்லையோ தெரியும், ஆனா நம்புறேன் கட்டாயம் அந்த சோல் எங்களுக்காக ப்ரே பண்ணும். நான் அந்த ஆசீர்வாதங்களை நான் நொப்பையுமே பெரியாக்கள் எல்லார்ட்டையும் நான் பிளஸிங் பண்ணி வந்துறேன். இந்த ஊர்ல உள்ள எல்லா வயது போனாக்கள்டையும் போய் பிளஸிங் பண்ணி வந்துறேன். எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கு வசந்தி விட்ட போய் வசந்தி அம்மாட்டையும் பிளஸிங் பண்ணி வந்துறேன். அதுகள்ல எனக்கு ரொம்ப இது. நான் இந்த உலகத்துல கண்ணால காண்றது மட்டும் இப்போதைக்கு நம்புறேன். ஆனா அந்த அவையோட சோல் எங்களுக்காக ப்ரே பண்றது அதையும் நம்புறேன். சரி, அதை சொன்ன மாதிரி அதை உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம், அதுவும் தெரியும் எனக்கு. நான் நல்லதுன்னு சொல்லல, இந்த நான் பொய்யன்னு சொல்லல. ஓகே, ரெண்டு சொல்லிக்கொண்டு இவ்வாறு உண்மையில நாங்கள் இடையில ஒரு பாட்டும் படிச்சு நாங்கள் ரொம்ப கரசாரமா இருக்க கூடாதுன்னுட்டு உண்மைதான் எல்லாத்தையும் தொட்டுட்டோம். எல்லாம் உங்களுக்கு இந்த உறவுகள் இருக்கே செய்யுங்க, இந்த கட்புலன் ஆகிற இதுகளுக்கு போனா மாமிய பாக்குற இல்லை, இதை விட மாமி மஜால் தான் கூட வர்றது, எங்களோட வீட்டை சமைக்கிறதும் அடிக்கிறதும். அப்ப உண்மையில அப்ப நீங்கள் அவைகளை பாருங்கோ, அதுகளை மறைக்காதீங்கோ, நீங்களும் போங்கோ வாங்கோ. அப்ப உண்மையில இதுகள் இந்த இறந்த இந்த போராளிகள் ரோஹண விஜய வீரர் அவையெல்லாம் ஒரு உரிமைக்காகத்தான் போராடினவர். இந்த நான் நெடுகான் இராணுவத்துக்காக மண்டாடுறதால் பாவங்கள். ஏனென்றால் அந்த அரசியல் அண்டைக்காக எழுதினான், இந்த இராணுவத்துல வெற்றியோட போராட இந்த சிங்கள இராணுவத்தின் எந்த சிங்கள அரசியல்வாதி இந்த பிள்ளைய நீங்க விட்டறீங்க சொல்லுங்க பாப்போம்.
அப்பாவி மக்களை உசுப்பேத்தி சிங்கள மக்களை தானே விட்டு பாவங்கள் அதுகளுக்காக பிரே பண்ணுவோம். அதுகள் பாவங்கள், பெற்றோர் இழந்திருக்குதுகள், கணவன் மனைவி இழந்திருக்குதல், பிள்ளைகளை இழந்திருக்கு. இவங்க பே காட்டி தங்கட நாங்கள் எல்லா ஆளும் ஆண்டான், சங்கிலியன் ஆண்டான், பாண்டரவன்யன் ஆண்டான் என்ற கதைகளை நாங்கள் சொல்லுவோம். சிங்கள ஆக்களுக்கும் சொல்லுவோம். நாங்கள் ஊடகங்கள்ல நாங்கள் உண்மைகளை மரத்தை விதைப்போம். இந்த செத்தாக்களை வச்சு காசு வரணும், லைக் வரணும் செய்கிறோம். எந்த வந்த கனவு தராயம் ஏனண்டா இப்படி இந்த லைக்குக்காண்டி அதுக்காண்டி நான் டிக்டாக்ல செய்கிறேன். அப்ப அறத்தையும் உண்மையையும் நேர்மையையும் நாங்கள் ஊடகங்கள் மூலம் இந்த இறந்த ஊடகவியலாளர்கள் அவர்களுக்காக ப்ரே பண்ணுவோம். ஏழுமானதை நாங்கள் செய்வோம். ஒரு சின்ன லைக், 2 வசனம், ஒரு இங்கிலீஷ்ல எழுதுறதெல்லாம் எத்தனையோ நான் பிளஸிங் தான் நினைக்கிறேன். நான் எங்கேயாண்டு எழுதி கொண்டே இருப்பேன். அதிகமா டைம் இருக்கேக்க, வேலை இருக்கேக்க, போய்க்க வரைக்க 2 வார்த்தை எழுதுவேன். எனக்கு எழுதுவேன். இதண்டா எனக்கு பங்கு இருக்கு இந்த சமூகத்துல, ஏதோ ஒரு பங்கு என்று சொல்லிக்கொண்டு உண்மைதான். ஓரளவுக்கு நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறோம் நினைக்கிறேன். என்னென்றால் இந்த அறங்களோடையும் இந்த ஆச்சாரியங்களோடையும் இந்த வெள்ளன தேவார சொன்னதுன்னு சொல்லல, 2 தேவார ஒரு வரி சொல்லுங்க, அதையும் சொல்லி இயேசுக்கு என்னன்னா அறங்கள் எல்லா அறங்களும் சொல்லுங்க. யாரு மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாளவாயான் திருநீரே. நன்றி 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 சொல்லிக்கணும். எல்லா அறங்களையும் நாங்கள் இப்போதைக்கு இந்து சமயம் கிறிஸ்தவ நானும் இதையும் படிச்சுட்டு டக்குன்னு ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷனோட டக்குன்னு முடிப்போம். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கே அடங்குது வாழ்க்கை, வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும், நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும், நீ மட்டும் போதும் அப்போதும், நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு, நிலையான சொந்தம் நெஞ்சில்லை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், நீ மட்டும் போதும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் போதும் இயேசுவே என்று சொல்லிக்கொண்டு உண்மைதான். எல்லா அறங்களோடையும் நாங்கள் எப்பயும் வாழ வேணும். எல்லா அறங்களையும் நாங்கள் விதைக்க வேணும். இந்த காலமேல் எலும்பினோட கூட அறங்கள், இந்த சித்தாக்கள் அவைகள் அறங்களையும் நீங்கள் விதைச்சு கொண்டு உண்மைதான். இந்த சமூக எழுச்சிக்காக ஒரு காமராஜரோ, ஒரு அன்னை தெரேசாவோ, ஒரு சுபாஷ் சந்திர போஸோ, எங்கட ராயப்பு யோசப்பு, ஒரு தாவிதாடிகள், ஒரு தனிநாயகம் அடிகள், ஆறுவனாடு, சின்னத்தம்பி புலவர்கள் என்று சொல்லி எங்கட ஈழத்து புலவர்கள் எத்தனையோ பேர் இறந்தவர். நாங்கள் அவைகளை எல்லாம் மறந்துட்டோம். அந்த அதுகளை எல்லாம் நாங்கள் கறந்து அவங்களோட அறங்களை எல்லாம் தங்கம்மா அப்பா குட்டி எல்லாம் தமிழும் சமயமும் 2 கண்களாக கொண்டவர். ஆறுமுக நாவல இருந்து பைபிள் எல்லாம் ஒரு சைவ புலவரா இருந்தது. அந்த தமிழ்ல மொழிபெயர்த்தவர். அப்ப இவ்வாறான புலவர்களை நாங்கள் போற்றி இந்த தலைவர்களை, இந்த சமூக ஊடகவியலாளர்களை, போராளிகள், எங்களோட அம்மா அப்பா உறவுகள் எல்லாரையும் நாங்கள் நினைச்சு அவைகளை நினைச்சு இந்த மாதம் முழுதும் அல்ல, வாழ்க்கையில நெடுகவன் நினைச்சு எங்களோட ஊடகங்கள் இருக்குது, டிக்டாக்ல இருக்குது, எல்லாத்துலயும் நாங்கள் கொஞ்சம் 2 வரி போட்டு அவைகளை வாழ வைக்கணும். அதுதான் நாங்கள் எழுதுற வைக்கும் என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் எல்லாரும் மருத்தீர்கள் என்று நாங்கள் நினைக்கல. எங்களுக்காக நீங்கள் தரித்து நிற்கிற பூங்காவனங்கள், உங்களை நாங்கள் பூக்கள் கொண்டு வரவேற்று எங்கள் வீட்டு தோட்டத்தின் பூக்களாக உங்களை நாங்கள் தொட்டு வணங்குகின்றோம். இப்போயும் நறுமணம் வீசுவீர்கள் எங்களுக்கும் எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டு நல்ல நாளாக அமைக்க மீண்டும் அடுத்த 2 வாரங்களுக்காக இந்த மாவீர தினத்துக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். அவையில் எல்லாரும் ஆத்துமா சாந்தி அடையட்டும் சொல்லிக்கொண்டு எல்லோரும் நலமாகவும் சுகமாகவும் ஆரோக்கியமாக ஹாப்பியாகவும் இருங்கோ. பி ஹாப்பி, கீப் ஸ்மைலிங். நாங்கள் மீண்டும் அடுத்தடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுபவர் வணக்கம். நித்யா பாஸ்கர், ஜசோதா தர்மலிங்கம், வசந்தி விவேகானந்தத்தோட உண்மையில பெறாதாக்கள் ஒரு சமூக ஒழுக்கமா நீங்கள் அறிவியுங்கள்.
தொடர்ந்து அறிவிக்காமல் இருந்தால் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி.